Gokul D, hi bro, good evening, welcome to the stream bro. Hi boys, boysக்குலாம் வந்து நோட்டிஃபிகேஷன் போயிருக்காது ப்ரோ, கென்ஷனுக்கு தான் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் போகும். இதுக்கெலாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக யாராவது வந்து பார்த்து இல்லை லைக் போட்டிருந்தீங்கன்னா வரும், இல்லாட்டி வராது. வாங்க சோகோ ப்ரோ. அப்ளை பண்ணிட்டீங்களா ப்ரோ கென்ஷன் பீட்டாக்கு? இது பண்ணிட்டேன் ப்ரோ மொபைல். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. உங்களுக்கு மேபி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ப்ரோ, எனக்கெலாம் வந்து வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் கிடைக்க. எனக்கே கிடைக்காது ப்ரோ. செகண்ட் டைம் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி ப்ரோ. இது நம்மளோட பெபிள்ஸ் தானே? ஆமாம். ஸோ கடைசியாக எங்கே விட்டான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஹாஃப் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை ஸ்டேபிள் இருக்குது. அந்த ஸ்டேபிளில் வந்து 2 கும்பல் சேர்ந்து அட்டாக் பண்ணி சண்டை போட்டு நம்ம அதில் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என்ன கண்டுபிடிச்சோம்னா, இங்கே நடந்த சம்பவத்துக்கும் லிம்பிங் மேன், லிம்பிங் எல்லாரும் வந்து என்ன டிஸ்கிரைப் பண்ணா அவன் நொண்டுவாம்பான்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அவன் பேர் என்ன, அவன் எங்கேருந்து வரான் அதெல்லாம் தெரியாது. ஸோ ஜிஞ்சர் அப்படிங்கிற ஒரு பையன் கிட்ட நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இந்த நொன்ற பையன் வந்து ஊஷிட்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கான். ஸோ அவன்கிட்ட போய் விசாரிச்சின்னா இந்த அட்டாக்குக்கும் அதுக்கும் அவனுக்கும் என்ன தொடர்புன்னு தெரியும். அதுவும் இல்லாமல் அவன் ஒரு கொலை வேற பண்ணியிருக்கான். இங்கே அவன் எதை வச்சு கொலை பண்ணானோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் தட் கொலை அது நம்மக்கிட்ட இருக்குது. குதிரைக்கு லாடம் கட்டுவோம்ல, அந்த ஹூக்கை வச்சு கொலை பண்ணியிருக்கான். ஸோ அவன் வந்து இந்த ஊரில் தான் எங்கேயோ இருக்கான், நம்ம தான் கண்டுபிடிக்கணும். தர்ணி ப்ரோ, ஹாய் ப்ரோ, வெல்கம் டு சிங், குட் ஈவினிங், வெல்கம் டு கிங்டம் கம் டெலிவரன்ஸ் ப்ரோ. போமா ப்ரோ, இன்றைக்கி வந்து நம்ம குதிரையை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறக்கா இது எடுக்கலாம் ப்ரோ. குதிரையோட மண்டைக்கு போடுற ஒரு இரும்பு வந்து பார்த்தீங்கன்னா கேமில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து இப்போ தான் ரீசெண்டாக ஆட் பண்ணான்னு நினைக்கிறேன். ஸோ மண்டைக்கு வந்து ஒரு வார் ஹார்ஸ் மாதிரி ஒன்று எடுப்போம். செல்லா குட்டி போமா. ஆக்சுவலாக அவன் வந்து ஒரு குடிகார பையன் அப்படின்னு சொல்லி எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதனால தான் கடைசியாக வந்து பாருக்கு வந்தேன்னு நினைக்கிறேன். இங்கே பாரில் இருக்கிற யார்ட்டையே கேட்போம். The fellow with the limp, மொத ஆப்ஷனே அதான் வருது. I'm looking for a fellow who lives here, but I don't know his name. Do you know anyone with a பேரெல்லாம் தெரியாது, ஆனா நொண்டுவான். ஊர்ல ஒரு வய கூட நொண்ட மாட்டானா என்ன? His place is at the end of the village next to the stream. Take him and welcome. ஓ, எடுத்தோன்னு ஆன்சர் சொல்லிட்டா. ஊருக்கு வெளியே ஒரு வீடு, அவன் பேர் வந்து லூபிஷ் அப்படிங்கிறா. விசிட் லூபிஷ் ஆப்ஷன் வந்திருக்கு. என்னையா டக்குன்னு சொல்லிட்டாங்க? உங்களுக்கும் எனக்கு சேர்த்து கண்டிப்பாக கிடைக்கணும் ப்ரோ. அப்பா இங்கே இருக்கானா? ஸோ அந்த நொன்ற ஆள் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லூபிஷ். ஸோ அந்த லூபிஷுங்கிற ஆளை போய் பார்த்தோம்னா அந்த நியூ ஹாஃபில் நடந்த கொலைக்கு வந்து விட கிடைக்கும். அங்கே நடந்த கொலையெல்லாம் பார்க்கல ப்ரோ. 5 குதிரையை கொண்டிருக்கானுங்க. எதுக்கு கொண்டானுங்க கேட்டால் ஜாலிக்கு கொண்டான்றானுங்க. அது மட்டும் இல்லாமல் 6-7 மனுஷனுக்குள்ள கொண்டிருக்கானுங்க. இப்போ போய் பார்த்தா கூட குதிரையெல்லாம் செத்து கிடக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே கொடூரமாக அப்படி குதிரையை போய் எது கொண்டானுங்கன்னு தெரில. சைக் முடிச்சானுங்க. முதல்ல திருட தான் வந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் அவனுங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனையாகி குதிரையை வளர்க்குற இடத்த கொளுத்தி விட்டுருக்கானுங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்து உள்ளே இருக்கிறதா. அதே என்னடா கூட்டமாக இருக்கு. தர்ணி ப்ரோ, ஹாய் ப்ரோ. என்றையா வணக்கம். என்ன இதுதான் வீடுன்னாங்க, இவ்வளோ கூட்டமாக இருக்கு. பஞ்சாயத்தா?
தலைவன் தொப்பையை தள்ளிட்டு வரான். கொஞ்சம் தொப்பை இருக்கு ப்ரோ என்ட்ரிக்கு. டேய் ரத்தம். Move along, citizens. Move along. கொலைகளை பண்ணிட்டானுங்களா அவனுங்களா? That's what you call nothing to see. I'd like to know what something to see looks like. ஒன்றும் இல்லை, எல்லாரும் கிளம்புங்கன்றான். எங்களை ஏமாத்தாதா, உள்ள என்ன நடந்துச்சு சொல்லுன்னு கேட்குறேன். இவர் தான் வந்து பெய்லி கவுன்சிலர் மாதிரி. Who are you? I'm Henry of Scalets. In the service of சார் ஹனுஷ் கிட்ட நம்ம இதை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறேன். ஏன்னா அவரோட டொமினியனுக்குள்ளே தான் வருது. தலைவன் உள்ளன்றாராம். அதுக்கு அவசியம் இருக்காது. நானே அனுஷ் சார்பாக தான் வரேன் அப்படின்ட்டு. ஐயோ கோகோபாயை சார் போட்டெல்லாம் கூப்பிட்டு இருக்கேன். What makes you think this has anything to do with Neuhoff? One of the folk at the stud farm recognized someone from Auschwitz among the bandits. We have no bandits or murderers around here. Really? They say you had a limp? Shit. Well, allow me to introduce you. அவன் பேரே லிம்பி லூபிஷ் தானா? Limpy Lubosh. Or all that's left of him. கொலை தான், கன்ஃபார்ம் கொலை. டேய் என்னடா க்ரூசிஃபை பண்ணி வச்சிருக்கானுங்க. பா Nothing's ever easy. அட I'll have to take a look around and ask a few more questions, if that's all right with you. You can take this mess off my hands and welcome to it. As for what else there is to find out, I don't know. But look and ask all you like. அவன் என்னங்கிறான், சார் ஹனுஷ் சார்பாக தான் வந்து நானே இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறான். எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்கும்போது நெய்ஹாஃபில் வந்து மொத்த ஸ்டேபிள்ஸையும் எரிச்சிட்டானுங்க, அதுக்கும் இவனுக்கும் சம்மந்தம் இருக்குது, அதை பற்றி விசாரிக்க தான் நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிறான். அதுக்கு வந்து இவன் என்னன்றான்னா, எங்கள் ஊரில் அப்படியெல்லாம் ஆள் கிடையாது. இவனுக்கு வந்து இவன் நான் நல்லவன் நினச்சிட்டுருக்கேன். எங்கள் ஊருக்கும் நெய்ஹாஃபில் நடந்த இதுக்கும் வந்து எந்த விதமான தொடர்பும் கிடையாது அப்படிங்கும் போது இவன் என்ன சொல்கிறான், அந்த ரெய்டை நடத்திய பண்டிட்ஸில் வந்து ஒரு ஆள் நொன்னதாக சொல்கிறாங்க. அது வந்து இவன் தான் நாங்கள் சஸ்பெக்ட் பண்ணும்போது ரெண்டு பேரும் சுதாரிச்சுக்கிறானுங்க. ஓகே இவன் அங்கே இருந்திருக்கான், அதனால தான் இவனை கொண்டுட்டாங்க. நமக்கு கொண்டுட்டாங்கன்னு தெரியாது. திறந்து பார்த்தா அவனை செவுத்தில் ஆணி அடிச்சு வச்சிருக்கானுங்க ப்ரோ. லிம்பி லூபிஷ் யாருன்னு கேட்போம். Who was Limpy Lubosh? A poor crofter and a scoundrel. Can't say I'm too surprised what happened to him. He kept company with all sorts of vermin. He was always getting into some kind of இருக்கிற எல்லா லவுடி பைய கொலை பண்றவனோடையும் வந்து சவகாசம் வச்சிருந்தான். இது வந்து ஒன்றும் சர்ப்ரைஸ் இல்லை. அந்த மாதிரி ஆளுங்க கூட சவகாசம் வச்சிருந்தா அப்படிதான் கொல்லுவானுங்க அப்படிங்கிறான். How come he limped? ஏன் நொண்டாருன்னு ஓகே அந்த மாதிரி ஆட்களோட சேர்ந்து இதுக்கு முன்னாடி நடந்த சண்டையில தான் காலை உடச்சு விட்டானுங்க போல. Do we have any cronies? அவன் கூட யாராவது அல்லக்கைங்க இருக்காங்களான்னு கேட்போம். In the village? None. A loner he was. தனியாளுன்றானுங்க. The last time I saw him with anyone. Do you happen to know where he was on the night of the Neuhoff raid? I've no idea. He kept his distance from other folk, so you never knew if he was away or holed up at home. நியூஹாப் சம்பவம் நடந்தப்ப அவன் எங்கே இருந்தான்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. அவன் வீட்டை விட்டே வெளியே வந்தது கிடையாது, என் கூட யார் கூடயும் பேச மாட்டான்னு. Do you know about anything suspicious? Has he been up to anything suspicious lately? I don't know. The last few days he didn't go anywhere. He was home the whole time. But he always kept everyone in the village at arm's length. கடைசி ஒரு 2-3 நாளாக எங்கேயுமே வெளியே போல அப்படிங்கிறானுங்க. When was the body found in கேட்போம். When did you find the body? And did anyone see anything? Just now. And nobody saw or heard anything. I don't know how they could gut him like that without someone hearing him scream. கத்தி வேற இருக்கானா? கதற கொலை பண்ணியிருக்கானுங்க. Who can read me to teach? ப்ரோ இதில் வந்து படிக்கிற சிஸ்டம் ஒன்று இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ட்ரெஷர் மேப்ஸை டிசேவர் பண்ணலாம், மேப்பை வந்து அன்வெயில் பண்ணலாம். ஸோ நமக்கு படிப்பு சொல்லித்தர ஆள் எங்கே இருக்காருன்னு கேட்போம். இவன் வந்து ஹென்ரி வந்து படிக்கல இல்லையா, இவன் வந்து பிளாக் ஸ்மித்தோட பையன். ஸோ இவன் டெய்லி வந்து அவங்க அப்பா கூட உதவி செய்கிறதா வந்து பள்ளிக்கூடத்துக்குலாம் போயிருக்க மாட்டான்.
I want to learn to read. Who should I go and see? There's a retired scribe in Uzhitz. He could teach you. ஒரு ரிட்டையர்ட் ஆள் இருக்கா அப்படியா சொல்லி தரதுக்கு அவர்கிட்ட கேட்கலான்றோம். மைட்டியர் தான் இந்த ஸ்வாட் வருது பாருங்க. ஊருக்குள்ளே யார்ட்டையாவது கேட்போம், அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கும். இந்த அம்மாட்ட கேட்போம். Greetings. உனக்கு ஏதாவது தெரியுமாமா? I've come in the name of Sahanish of Lipa. I'm investigating the massacre in Neuhof, and now a murder here as well. Can I ask you a few questions? Ask away. Who was with Lubosh? Who was murdered? Have you noticed anything suspicious? What was Lubosh doing the day of murder? Who did he meet with? ஏதாவது சஸ்பீஷியஸாக பார்த்தியான்னு கேட்பேன் முதல்ல. Have you noticed anything suspicious recently? The only thing seemed suspicious was how a rogue like him suddenly started going to church. Oh, I see சொல்றா. why, of course. ரைட் சொல்றா. இவனை மாதிரி ஒரு ஆள் சர்ச்சுக்கெல்லாம் போவான்னு நான் நினச்சே பார்க்கல அப்படிங்கிறா. உடனே வந்து நமக்கு மிஷின் வந்துருச்சு, சர்ச்சில் போய் விசாரி அப்படின்ட்டு. Do you know what Lubosh was doing the day Neuhof was raided? எப்படியும் அவன் யாரு கூடயும் பேச மாட்டான்றா. I stayed out of my வேண்டா. Who was this Lubosh who was murdered? He was a drunkard and a beast. எல்லாரும் குடியாரன் தான் சொல்றானுங்க. குடியாரன் வெட்டியா இருப்பான், அதுக்கப்புறம் வந்து ரவுடிங்களோட பேசிட்டு கிடப்பான், இதெல்லாம் சொல்றான். Do you know who Lubosh used to spend time with? Kin or friends? He was always a loner. இவனும் லோனர்ன்ட்டான். Except lately he started talking to the parish priest of all people. That's all. சர்ச்சுக்கு போகணும். சர்ச்சில் இருக்க யார்கிட்டயோ கடைசியாக பேசியிருக்கான். May the Lord watch over you. இன்னொரு ஆள்கிட்ட கேட்பான். எவனுமே நல்லவன் மாதிரியே தெரியும், கொஞ்சம் படிச்ச ஆள் மாதிரி இருக்கான். கேட்பான். லுமீர். Good health to you. I've come in the name of Sahanish of Lipa. I don't know anything about it, but ask all you want. என்ன கேட்கறதுக்கு முன்னாடி எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது, ஆனா நீ கேட்கறத கேளுன்றான். Have you noticed anything suspicious recently? Come to think of it, he was in church yesterday. இவனும் சர்ச்சுக்கு He was even talking to the priest and went to confession. கன்ஃபஸ் வேற பண்ணியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு பண்டிட்ட கொன்னா இல்லையா, சரி ஊரால ஒரு ஆளை கொன்னா இல்லையா, கொன்னதுக்காக வந்து பாவ மன்னிப்பு கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் கோயிலுக்கு போயிருக்கான். ரைட்டு. ஸோ ஆனால் இதில் ஒரு இது இருக்குது ப்ரோ பொதுவாக, அதாவது ரியல் வேர்ல்டில் வந்து என்னன்னா, நம்ம வந்து பாவ மன்னிப்பு சர்ச்சில் கேட்க போகும்போது நம்ம என்ன வேணால் சொல்லி, அதாவது பாவ மன்னிப்புங்கிறது வந்து நீங்கள் ஒரு ரிலீஜியஸ் ஆக்டாக பார்க்காதீங்க. பொதுவாக உங்கள் மைண்டில் வந்து ஒரு வெயிட் இருக்கும், நீங்கள் ஏதாவது தப்பாக பண்ணிட்டீங்க இல்லை கில்ட்டு அந்த மாதிரி. ஸோ அந்த கில்ட்டை மனசில் இருக்க பாரமெல்லாம் குறைஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி யார்ட்டையும் ஒருத்தர் பேசணும். ஆனால் உங்களுக்கு யாரை நம்புறதுன்னு தெரியாது இல்லையா. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சர்ச்சில் போயிட்டு பாவ மன்னிப்பு கேட்கும்போது உண்மையை அப்படியே சொல்லுவாங்க. பிகாஸ் அது ஃபாதர்ஸ் வந்து வெளியே சொல்லக்கூடாது. ஈவன் தோ இட்ஸ் அ க்ரைம். முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ மேபி க்ரைம்னா வாடுறான் உள்ளே வந்து பாவம் போட்டு விட்ருவாங்க. முன்னாடி வந்து சொல்லக்கூடாது. என்னவாக இருந்தாலும் சரி, அவனுக்கு ஏதாவது ஒரு மன்னிப்பு கொடுத்தோ இல்லை ஏதாவது சொல்லியோ அனுப்பணும், கவுன்சிலிங் மாதிரி. ஸோ மேபி நான் ஒருத்தனை கொலை வந்துட்டேன்னு சொல்லி தான் போய் கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். Do you know anyone Lubosh used to spend time with? Relatives or friends? Not with anyone from the village. He used to sit in the tavern next to He us. used to sit in the tavern next to us sometimes. தனியாகவே கிடப்பான்றானுங்க. Do you know what Lubosh was doing the day Neuhof was raided? I was coming from the tavern very late that night, and I caught a glimpse of someone entering the village. He looked like he was in a hurry. It was only a shadow against the sky, but after what happened, I wouldn't wonder. அன்னைக்கு நைட்டு யாரையோ வந்து பார்த்துருக்கான். That man Lubosh who was murdered, what was he like? I didn't really know him. He kept யாருக்குமே அவனை பற்றி சரியாக தெரில. ஆனால் எல்லாரும் வந்து சர்ச்சுக்கு போகிறான்னு சொல்கிறான். இவன் வந்து பாவம் மன்னிப்பு கேட்டான்னே சொல்லிட்டான். போய் கேட்பான். அவர் வேற சொல்ல மாட்டேன்னு அப்படி காசு கீசு கொடுத்து கரெக்ட் நான் பார்ப்போம். நடந்து போகிறத விட குதிரையில் போகிறது வந்து பெட்டராக இருக்கு ப்ரோ. இங்கே சர்ச்சு போய்கிட்டே இருக்கு வண்டி. இங்கே இருக்கு டாக் டு த ப்ரீஸ்ட்.
நம்மகிட்ட சேவ் வேற இல்லை, சூனியர் ஷாப்ஸ் வேற வாங்கணும் ப்ரோ. காசு சம்பாரிச்சு நட் ரோட்டில் உடச்சி போட்டு வச்சிருக்கான். இதான் சர்ச்சு. குதிரையை அழகாக போய் பார்க் பண்ணுறோம். ஏய் ஏதோ பக்கு. பக்கில் மாட்டிக்கிட்டான். நல்லா இருக்கட்டும். பாவம். எறி வந்துடுறேன். உள்ள திண்டுக. என்னடா பாரிஸ் ப்ரீ ஃபாதர்னாங்க கத்தி குத்து போட்டுக்கிட்டு இருக்கா. அப்படி வில்லங்கமான ஆளா இருக்கா. அப்படி கரெக்டான ஆள்கிட்ட தான் வந்து பேசியிருக்கான் ஃபாதர். டேய் நிறுத்துறா ஒரு நிமிஷம், பக்கத்துல வந்து பேசிக்கிறேன். ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படி மரக்கட்டை சோழ வச்சு ஃபாதர் காட்வின். ஐயர்லேயே நான் கொஞ்சம் ரவுடி ஐயர் ஆக்க மாதிரி, இவர் வந்து ஃபாதர்லேயே கொஞ்சம் ரவுடி ஃபாதரா இருக்கும் போல. யோ நிறுத்தியா, பேச முடியல. இவங்க வேற மணி அடிக்கிறேங்கிற சாவடி. I saw you practicing. என்ன சமாச்சாரம் கேட்பான். கத்தி குத்து போட்டு இருக்கா. அப்படி Father, didn't I see you outside practicing swordplay? I wouldn't have expected that from a man of the cloth. With a stick. I practiced with a stick. I remember. Reminder of my youth and days gone by, and it helps keep me in good form. ஓ, அவர் கத்தி ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலியமா அவரோட மனநிலை ஒரு யூத்தாக இருக்கும்போது கத்தி சுத்திட்டு இருந்தார் போல. வயசானவனா கடவுள்கிட்ட வந்துட்டா. அப்படி Can I ask you a few questions? The blessings of our good Lord be with you, Father. I'm here in the name of Sahanish of Lipa, investigating the massacre at Neuhof. As usual, introduction. To a murder here. Can I ask you a few questions? It seems Sir Hanush is employing children as Hey, mota. அவளதான் அவனுக்கு மரியாதை. I hope this ஆதரன்லாம் பார்க்க மாட்டேன் ப்ரோ. சார் ஹனுஷ் எப்பையில இருந்து குழந்தைங்களெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட்டர் அப்பாயின்மெண்ட் கேட்குறான். but at heart I don't think he was such a bad person. என்ன சொம்படிக்கிற. அப்படி சிம்பிள் ரஃப் ஃபெலோ, ஆனா ஹார்ட்ல வந்து அவன் கெட்டவன் கிடையாது அப்படிங்கிற. அப்படி Did you notice anything suspicious recently? My child, all sorts of suspicious things have been going on recently. People like Lubos don't know what to do about it, and sometimes they do stupid things. That's really not a lot of help to me, Father. I'm sorry to hear that. சொல்ல மாட்டேங்கிற. அப்படி ஒழுங்கா. Do you know what Lubos was doing on the day Neuhof was raided? Unfortunately, I do know. And I'd like to help you with your investigation. But I can't. நான் சொன்னேன்ல. What? I'm bound by certain vows that forbid me to tell. Vows more important than catching dangerous murderers? There are laws of God above the laws of man. நான் சொன்னேனா, அவன் வந்து ஏதோ பண்ணியிருக்கான். இவன் வந்து கேட்குறான், அன்னைக்கு நைட்டு வந்து நியூஹாஃப்ல ரைடு நினைக்கும் போது இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் பொய் சொல்லியிருக்கலாம். ஸோ அவர் ஃபாதருங்கிறனால அவர் என்ன பண்ணுறாரு எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். யோ ஏன் இப்படி அவன் கொலை பண்ணியிருக்கான், ஏன் சொல்ல மாட்டேன்னு கேட்கும்போது அது கிடையாதுப்பா, அது வந்து நான் ஃபாதர் ஆக்கும்போது எடுத்த அதாவது அந்த மாதிரி. ஸோ இது வந்து என்னால் மீற முடியாது அப்படிங்கிற. அப்படி தேர் ஹேஸ் டு பி சம் எக்ஸப்ஷன்ஸ். கேட்டு பார்ப்போம். கொலை பண்ணியிருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லி. Father, surely you can't be serious. There must be situations in which you can make an exception. Henry கோபப்பட்டு There காத்தான். are things that apply always, no matter what the circumstances. And this is one of them. அப்போ ஒருத்த செத்து போனாலும் அவன் உயிருக்கு நீ தான் காரணம் ஆப்ஷன் இருக்கா? ஐ வில் கெட் தட் கன்ஃபெஷன் அவுட் ஆஃப் யூ பை ஃபோர்ஸா? ஃபாதர் கூட சண்டை போடுறது நல்ல குடும்பத்து கலகல்ல. யூ குட் பி கண்டெம்டிங் இன்னசென்ட் பீப்புள் டு டெத். யூ காண்ட் ஹர்ட் திம் நவ். செத்துட்டான்ல சொல்லிருன்னு கேட்டு பாப்பமா. But Lubos is dead. You can't hurt him, but if you don't tell me, more innocent people may die. If I told you Yo, fail. betraying a vow that's a cornerstone of the if people believe the sanctity of the confessional couldn't be trusted, the consequences would be even worse than that. Worse than the death of innocent Christians? Worse than the murderer escaping punishment? No one escapes punishment. நான் இதை வந்து எக்ஸப்ஷன் ஆக்கி உன்ட்ட சொல்லிட்டேன்னா அப்போ சர்ச்சுக்கு எவனுமே வரமாட்டான் அப்படிங்கிறான். ஐயோ
Father, Lubos was my only lead to the Neuhof raiders. Only he could tell me who was responsible for that massacre. If I don't find out who it was, it'll probably happen again. Surely you wouldn't want that. I wouldn't. I can't betray the sanctity of the confessional. I'll tell you what. Give me some time and I'll try to think up some way of helping you. Suppose we talk it over in the evening, in the tavern, over a cup of good wine. Maybe we'll come up with something. All right. இத முன்னாடியே சொல்லியிருந்தா வந்திருப்பேன்ல. ஓசி சரக்கு காசப்பட்டு மனுஷன் சொல்ல மாட்டேங்கிற அப்படி. நான் வந்து சொல்ல முடியாது. ஏய் எத்தனை தடவை சோறெல்லாம் உனக்கு நல்லா போடுறல, சேர்த்து தண்ணியை போய் நக்கிட்டு கிடக்குறேன். உனக்கு ஏதாவது சோறு இருக்கான்னு பார்க்குறேன். Look what I've got. You'll love this. நாயக்குழி ஐயோ கெட்டு போச்சே, இருந்தாலும் சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். சாப்பிட்றோம். நமக்கு தான் கெட்டு போயிடுச்சுன்னா வயிற்றால போவோம். எனக்கு ஹவுண்ட் மாஸ்டர் இது வேற ஏறி இருக்கு. நாயக்குழி பாட்டி நான் ப்ரோ அந்த ஆள் வந்து கேட்கறதுக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சாயந்தரமா டவன் பக்கமா ஒரு வைன் போட்டே பேசுன்றாரு, தண்ணியா போட்டே பேசுன்றாமா மனுஷன். மேன் ஆஃப் கல்ச்சர். நம்ம தான் எப்படியும் இந்த டவன்ல வந்து ரூம் எடுத்திருக்கோம்ல, நைட் வரைக்கும் வெயிட்டை போடுவோம். இங்க டவன்ல தானே வெயிட் பண்ணோம். விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செடி வளருமான்னு தெரில. சர்ச்சு ஃபாதரா இப்படி பண்ணா அந்த காலத்தில் எல்லாம் பாசிபிள் ப்ரோ. இங்கே தான் ப்ரோ அப்படி இதுலலாம் வந்து சிக்கன் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரிலாம். இங்கே அப்படிலாம் கிடையாது, எல்லாமே பண்ணலாம். இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அதுவே ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சுருவாங்க. இங்கே தான் வரேன்னு சொன்னா அப்படி நைட் வரைக்கும் வெயிட் பண்ணுமா உட்காரும். நைட் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? ஏதாவது வேலை இருக்கான்னு பார்ப்போம் ப்ரோ. கையில் காசு வேற இல்லை, ஏதாவது வேலை இருக்கான்னு பார்ப்போம் இந்த ஊர்லேயே. விசிட் த ஸ்கிரைப். போய் படிக்கலாம் ப்ரோ. ஆக்சுவலாக இந்த கேமில் வந்து ஏன் வந்து ஒரு மிஷின் எடுத்துட்டா அதை ஃபாலோ பண்ணணும்னா, இப்போ நீங்கள் இந்த ஊரை விட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈவினிங் ஆகி அடுத்த நாள் ஆயிரும். அடுத்த நாள் ஆயிடுச்சுன்னா கொஸ்ட்டு ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ வந்து அந்த டைமுக்கு நீங்கள் வந்து ஈவினிங் வர சொன்னாங்கன்னா போகணும். நீங்கள் வந்து மற்ற கேம் மாதிரி எப்போ வேணால் போய்க்கலாம் அப்படி கிடையாது. ஸோ அதனால் இந்த ஊர்லேயே இருக்கிற கொஸ்ட்டை பண்ணோம். போய் படிப்போம். எல்லாமேனா சிக்கன் மட்டன் சாப்பிட்றது. நம்ம ஹிந்துவிசமில் வந்து என்னெல்லாம் பண்ண மாட்டாங்களோ அதெல்லாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது இப்படியே கான்ட்ரரி தான் ப்ரோ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க. ஆனால் கல்யாணம் பண்ணிப்பாங்க, குழந்தெல்லாம் பார்த்துப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட், கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் கறி மீன் எல்லாம் விட்டு விளாசாங்க. இவரு தான் ஸ்கிரைபு. ஐயா எனக்கு படிக்க சொல்லி தரீங்களா? உங்கள் தொப்பி நல்லா இருக்குங்க. அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி தொப்பி போட்டுக்கிறா அப்படி. Can you teach me? Can you tell anything about Lubash? I've come in the name of Sir Hanish of Lipa. Of course. வேணாம். That's all. அதான் நமக்கு தெரியும்ல, படிக்க I'd like to சொல்லி. learn to read. You? You don't look like the makings of a priest or clerk. But why not? I've taught all sorts. இவர் வந்து ரிட்டையர்ட் ஆன won't be all that easy. You'll need plenty of time and a few groschen for my trouble. காசு வேற கேக்குறா அப்படியா? All right. I don't want to waste time. We can get started. Very well. I will require some groschen from you though, and set aside at least a couple of days so I can put you through your paces. 2 நாள் ஆகுமாம் ப்ரோ. Time is of the essence. 2 நாள் ஆகும். மனுஷன் 50 ரூபா தான் கேக்குறாரு. ஸோ கொஞ்ச நேரம் இன்னைக்கு இந்த கொஸ்ட்டு முடிச்சுட்டு வருவோம். பிகாஸ் அவர் 2 நாள் உட்கார வச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் தலைவன் ப்ரீஸ்ட் வந்து கிளம்பிடுவான். படிப்பு வேணும் ப்ரோ.
ஸோ நீங்கள் படிச்சிங்கன்னா தான் நிறைய ஆல்கமி சண்டை போடுறதுக்கே படிப்பு தான் வந்து முக்கியமாக இருக்கும். ஸோ இதில் எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபைட்டிங் டெக்னிக் கற்றுக்குறீங்க அப்படின்னா அதை வந்து ஒன்று ப்ராக்டிக்கலாக கற்றுக்கலாம், இன்னொன்று தியரிட்டிக்கலாக கற்றுக்கலாம். தியரிட்டிக்கலாக என்ன வரும்னா, நம்ம அதிகமாக ஸ்வாட் யூஸ் பண்ணும்போது ஸ்டாமினா கம்மியாக கன்செப்ஷன் பண்ணுறதை பற்றி ஒரு ஆள் புக் எழுதியிருப்பார். அந்த புக்கை வந்து நீங்கள் படித்து பார்த்து கற்றுக்கலாம். இதில் புக்கு படிக்கிறது வந்து மற்ற கேம் மாதிரி டக்குன்னு புக்கை கிளிக் பண்ணாலாம் படிக்க மாட்டான். புக்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மொத்த புக்கையும் எவ்வளோ படிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுமோ அந்த டைம் அப்படியே ஓடும். அது மட்டும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக உட்காந்து படிக்கிறானா இல்லை நின்றுட்டு படிக்கிறானா அதை பொறுத்து வந்து டைமிங் மாறும். பெட்டில் உட்காந்துட்டு படிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் படிப்பான். அப்படியே நின்ன இடத்துலேருந்தே படிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். அதை பொறுத்து பசிக்க ஆரம்பிக்கும், தாகம் எடுக்க ஆரம்பிக்கும், நடுவில் புக்கு படிக்கிறது கேன்சல் ஆகும். ஸோ அந்த மாதிரி சிஸ்டம்லாம் இருக்கனால பார்த்து பொறுமையாக பண்ணணும். அதுக்கப்புறம் படிச்சிட்டோம்னா இந்த என்டையர் மேப்பில் இந்த புகையாக இருக்குல்ல, இந்த புகையும் அன்லாக் பண்ணிடலாம் ஃபுல் மேப்பையும். சரி, இந்த ஆளுக்கு போயிட்டு நம்ம இதில் வெயிட் பண்ணுவோம். மதுக்கடையில் ஈவினிங் வரேன்னா அப்படி பெண்களும் சேர்ந்தா தனியாக உட்காந்துப்போம் ஒரு மூலையில். ஈவினிங்னா எப்படி ப்ரோ? இதுதான் ஈவினிங்னு நினைக்கிறேன். மணி மனுஷன் வரல. ஒரு 5-6 மணி வரைக்கும் ஓடிப்போம். மனுஷன் இங்கே தான் வரேன் அப்படி. நான் இங்கே தான் வரேன் இருக்கா அப்படி. அந்த பக்கம் வேற பார் வசதி இருக்கு, அந்த பக்கம் இருக்கான்னு போய் பாட்டேன். இங்கே தான் வரேன் இருக்கா அப்படி. பார்த்தீங்களா, டைம் ஓட கீழே எனக்கு வந்து ஹங்கர் மீட்டர் வந்துருச்சு. டீ எழுத்துனீங்கன்னா இதில் தெரியாதா, இங்கே சைடில் கீழே ஹெல்த் பார் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹங்கர் மீட்டர். அவள்கிட்ட ஏதாவது இருந்துச்சுன்னா வாங்கி சாப்பிடுவோம். மேடம், ஏதாவது சாப்பிட வச்சுருக்கீங்களா? பிரெட் ரோல் இருக்கு, ஒன்று வாங்குவோம். ₹3. பசி போயிருக்கு. இன்னும் 1 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த ஆள் வருவானா மாட்டானாலே தெரிலையே. ஒருவேளை பொதுமக்கள்லாம் போனதுக்கப்புறம் ரகசியமா வந்து சரக்கடிப்பா அப்படியோ? ஓகே, யாருமே இல்லை. இன்னும் 1 மணி நேரம் வெயிட் பண்ணணும். யோ, கடையே மூட போறாங்க. ப்ரோ, ஆமாம் ப்ரோ, உள்ள கூட. அட ஆமா ப்ரோ, உள்ள உட்காந்துருக்கான். ஐயா சாமியாரே, வெளியே உட்கார மாட்டியா? I'm sorry, I can't tell you everything. சரக்க நிறைய வாங்கி கொடுத்து உண்மையா வாங்கிரும். But first I'd like to hear something about you, my son. With whom do I have the honor? Where are you from? நான் வந்து எங்க இருந்து வரேன்னு கேக்குறான். நான் வந்து ஸ்கெலிட்ஸ்ல இருந்து வரேன்னு சொல்லி சிம்பத்தி வாங்க ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஊர் மக்கள்லாம் செத்துட்டாங்கல்ல. I'm from Skalitz. Oh, I'm sorry. What about your kin?
எல்லாரும் செத்துட்டாங்கன்னு சொல்லுவோம். They're dead. Oh, I'm sorry to hear that. Here, we'll drink to them. It must have been terrible. Father மனசு இறங்கிட்டாரு. அவங்களுக்காக நம்மளும் சேர்ந்து குடிக்கலாம்னு. It was terrible. It seemed so pointless. We had no warning. They just appeared and began the slaughter. God knows why. ஹென்றி வெக்ஸாய் Killed பேசிட்டு anyone இருக்கான். who didn't make it to the shelter of the castle. Parents, my girl, even the Deutsch who was on Sigismund's side. I didn't make it. என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க. எங்க அப்பா I அம்மா wanted to try and help my parents. என் லவ்வரு I could do. புலம்புறான். ரான்ட்டு. I fled to Talmberg with the Cumans on my heels. They almost killed me. They slaughtered people in the surrounding மொத்த villages. கதையும் சொல்லிட்டு இருக்கான். அங்க இருந்து எப்படி தப்பிச்சு வந்தேன். Church in Rovna. Folk who My poor child. God grant them May eternal. God grant them eternal நீ rest. உண்மையே சொல்றா And how போது did நான் you come to get கிளம்புறேன். this assignment? I'd have expected Sir Hanish to send that old grouch Bernard. பெர்னார்ட கெட்டாவத்திலே திட்டான். He did send them. Don't you think you think நான் இந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டேனான்னு கேட்போம். I do, to tell the truth. என்ன I ஐடுங்கறான். apologize for my lack of grey hair and gout. Now the most important thing. What actually happened at Neuhof? The good folks here about are saying all kinds of terrible things. I take most of it with a pinch of salt. ஆடா பாவி. This time they aren't exaggerating. The rumors aren't exaggerated this time. அத்தனை பேர் அங்க இருந்து அவ்வளவு பேர் செத்துட்டாங்க சொல்றாங்க. ஆனா ஃாதர் வந்து நம்பலையா. நான் எதையுமே நம்பல அப்படி. அதனால தான் சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படி. They only wanted to kill. They maimed the horses and slaughtered some people. I'm sure they would have killed more, but the bandits quarreled among themselves and broke off the attack. And judging by what's left of our Lubosh, they're still settling accounts. I see it's every bit as bad as people claimed. Dreadful. உண்மையே சொல்லியா. Here's to those poor souls who had to die so ரெண்டு பேரும் சேர்ந்து சரகடிக்கிறாங்க. I've told you all செத்து about போன எல்லாத்துக்காக சேர்ந்து நம்ம சரகடிப்போம். You don't look much like ஹென்றி பர்க குடிக்கிறதுக்கு முன்னாடி உஷாரா இருக்கான். குடிச்சோம்னு நமக்கு தெரியாது. உடனே கேட்டுருவோம் அப்படின்ட்டு நான் என்னை பத்தி எல்லாம் சொல்லிட்டேன்ல, நீங்க உங்களை பத்தி எல்லாம் சொல்லுங்கன்றான். லெட்ஸ் கெட் ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட். அது சொல்லுவோமா? ஸ்வாடை பத்தி கேட்போம். சுத்தி வளைச்சு பேசினா தான் நம்ம சொல்லுவேன். இல்ல ப்ரோ. I noticed you're pretty handy with a sword. I wouldn't expect that of a man of the cloth. You know what they say. The Lord moves in mysterious ways. But this is a bit more mysterious than others. Let's just say I haven't always been a priest. Fate led me to places where affairs were settled by force. These days, of course, it's just a bit of exercise. ஓஹோ, இவர் இதுக்கு முன்னாடி எங்கேயோ தக்காவோ இல்லை மிஷினரியாவோ இல்லை படை வீரனாவோ ஒர்க் பண்ணியிருப்பார் போல ப்ரோ. இப்போதான் வந்து ஃபாதராக இருக்கு அப்படி. பாயிண்ட்டுக்கு போவோம். Well, we've had an agreeable chat, but now let's get down to business. So, about this confessional seal. Do you really want more innocent people to die? Henry, that's not how it works. There are matters in which you can't make exceptions because if you do it once, you'll forever be tempted to do it again. ஒரு தடவை நான் சொல்லிட்டேன்னா அடுத்து வேற ஒருத்தன் இதே மாதிரி வருமா நான் சொல்லிடுவேன்றான். அது ஓம் பிரச்சனை. Trust anyone, and that's worse than even the most hideous crime. இது வந்து நான் சர்ச்சை பிட்ரை பண்ற மாதிரி ஆயிரும். இது வந்து ஒரு ஆள் சாகிறத விட பெரிய கிரைம் அப்படிங்கிற அப்படி மண்டையிலே தட்டி அவனுக்கு யூ ஆர் மேக்கிங் எக்ஸ்கியூஸ் தென் ஐ ரீச் த டெட் எண்ட். என்ன சொல்லி பார்ப்போம். அவ்வளோதானா, கண்டுபிடிக்க முடியாதா அப்படிங்கிற ஸ்லாங்கில் போவோமா, யோ ஏதாவது சொல்லி சமாளிக்காதையா அப்படிங்கிற ஸ்லாங்கில் போவோமா? எப்படி கேட்டால் மொட்டையன் சொல்லுவான்னு உங்களுக்கு தோணுது? போவா மரியாதை குறையுது அவனுக்கு. கிடைச்ச ஒரு லீடி நான் சொல்ல மாட்டேங்குது. Are making excuses. Dead end, sorry, but that means I've reached a dead end. Those cutthroats will strike again, and I can't stop them. Shut up, lad. I might have a solution. What? If I tell you what Lubosh told me, I'd be betraying the confessional secret. But first thing tomorrow, I'll try something I think might help you. Word of honor? Got it for you right. On my soul. I always wondered about the things a priest tells his congregation. Where on earth do you get the ideas for your sermons? Well, Uzhitz isn't Prague. It's not enough to instruct people. They have to be entertained too. If I only read from the Bible, I'd soon be preaching to an empty church. Our priest wasn't exactly a bard. So what do you preach to your flock about? It has to be something topical. Condemning vices. And of course describing them in detail. A
Tongue lashing about the two popes goes down well these days. And stories from real life with a nice moral to them are popular as well. Especially if they're about fornication and similar scandalous vices. Words alla பாத்தீங்களா பயங்கரம் எல்லாமே vocabulary. Recently a priest by the name of Jan Hus started preaching in Prague. Czech language. I hear he always has a full house. A journeyman who heard him told me what Hus is preaching and I like the sound of it. I'm thinking about putting it in my own repertoire. What's so amazing about it? The preaching of Master Jan Hus about Mother Church. The lamentable wealth in which the church is drowning has turned to poison. And nearly the whole of Christendom is contaminated. Just like a flock of hungry ravens settled on this land to devour every grain of gold and silver. They know no mercy. Their hearts are corrupted by longing for wealth. And they shamelessly profit from everything. Bro, suddenly kaduppa vararo. Hey. ஓய் இவர் வந்து சர்ச்சை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஒரு குழந்தைய வந்து கிறிஸ்டியன் ஆக்கணும்னா காசு கட்டணும், மர்டர்ல இருந்து தப்பிக்கணும்னா காசு கட்டணும், எல்லாமே சர்ச்சுக்கு காசு கொடுத்துட்டா எல்லா தப்பையும் பண்ணிக்கலாம். Buy beautiful horses to ride and needless servants to pamper them. They gamble at dice and dress their whores in expensive furs. யோ என்னைய அப்படி போட்டு மனுஷன் போட்டு பொளக்கறா barefoot and had no place to lay his head. Look to your consciences, you robbers of the poor. தண்ணிய போட்டு பொளக்கறா and his people too. Amen. Amen, bro. This Jan Hus character is quite a rebel. Oh, the congregation will love it. I don't doubt it. Let's drink to that. Funny. அதுக்கும் குடி பண்றா. It reminds me of someone. What do you mean? My situation is completely different. Huth preaches against the prelates and the clerics who are robbing the poor. Look at me. I don't have a pot to piss in. I'm no better off than the folk I preach to. I'm one with them in poverty and suffering and everything that troubles them. I drink with them and curse those stuffed habits in Sasau Monastery. அதாவது இவர் மாதிரி மற்ற ப்ரீஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, அவங்க பண்ற தப்பெல்லாம் சுட்டி காட்டிட்டு இருக்காங்க. ப்ரீஸ்ட் வந்து மக்கள் கூட சேர்ந்துட்டு அவனுங்களே வந்து ஏழைங்களோட பணத்தை கொள்ளையடிச்சிட்டு வரானுங்க. அந்த பணத்தில் வந்து இவங்க சந்தோஷமாக இருந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வெஞ்சஸுக்கெலாம் வந்து வெஞ்சஸ்னால் வந்து விலை மாதுக்கள், அவங்களுக்குலாம் வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு தேவையில்லாமல் பணம் செலவு பண்ணிட்டு இருக்கானுங்க. கடவுளை அவ்வளோ கஷ்டப்பட்டு வெறுங்காலில் போய் இவனுங்களுக்குலாம் பாவம் பண்ணி வாங்கி தந்ததுக்கு இவங்க யூஸ் பண்ணலன்னு சொல்லி மற்ற ப்ரீஸ்ட்லாம் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹென்றி என்னங்கிறான் சூசகமா, அவனுங்கெல்லாம் வந்து திருடுறானுங்க, கொள்ளையடிக்கிறானுங்க, பணத்தை பண்ணுறானுங்க. இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு இன்னொருத்தரும் அதே தப்பை பண்ணுறாரோ அப்படின்னு வருதுன்னு என்ன சொல்கிறான்னா, ஒரு கொலையை வந்து நீ மறைக்க ட்ரை பண்ணுறல, நீயும் அதே தப்பை தான் பண்ணுறேன்னு சொல்லி அவரை பாயிண்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். அதுக்கு அவர் டிஃபெண்ட் பண்ணுறாரு, நான் அப்படி கிடையாது, என் மக்களோட சேர்ந்துருக்கேன், என் மக்களுக்கு என்ன தேவையோ பண்ணுறேன், நான் யார் காசுலையும் ஒரு பைசா எடுக்கிறது இல்லைன்றான். You want to preach against slavery? What do you think of us? Teaching of masters. Enough about preaching. Thanks for the sermon, but I think I've been already uplifted enough. It's getting quite late. What are your plans, Father? What do you suppose? We have a drink, of course. Day. I say that's a good plan. I'm not in the mood for boozing. Bro, சேர்ந்து சரக்கடிப்போமா இல்லை வந்து சரக்கடிக்கலாம் இஷ்டம் இல்லையா, ஒழுங்காக உண்மையை சொல்லியான் ப்ரோ. சேர்ந்து சரக்கடி. That sounds like a good plan. I knew you wouldn't let me down. மிங்கிள் ஆகிட்டு நாளைக்கு வந்து என்ன இங்கே என்னையா ஃபாதர்ன்ட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரக்கு போடுறானுங்க, தண்ணி அடிக்கிறானுங்க. எத்தனை ரவுண்டு போகுதுன்னே தெரியலையே. என்று அப்படியே சைடு கேப்ல பின்னாடி தட்டுற ஓடு, ரெஸ்லிங் வேற. அந்த கேப்லயே கட்டி பிடிச்சிட்டான். ஆமாம் ப்ரோ, எனக்கு வெயிலி பண்ணிட்ட அப்படி.
Come on over here. Sit down and have a drink with ஏன்னா 6 மணிக்கு மேலே கடையை சாத்திரும். 3 மணி நேரம் ஆச்சு கடையை சாத்த சொல்லி. ஹென்றி உருண்டுகிட்டு இருக்காங்க. So, I'll have you all whipped and put in the stocks and I'll write a letter to the கட்டை எடுத்துட்டு வந்திருக்கா அப்படி bro அடிக்க. Well, nothing to worry about then. உன்னை பத்தி பிஷப்புக்கு லெட்டர் எழுதுறேன்றான். Right is me. Enough! Men, throw them out. தூக்கி வீசிட்டாங்க. You looking for a fight? ஹென்றி பேக் மீ அப். Henry, back me up. சண்டை. பெய்லீஃப் கூடவா? இவன் வேற போதையில இருக்கானே. போச்சு. சண்டை. இருங்கடா. Yeah. Your end is not. God. நம்ம என்ன பண்ணலாம்னா டேய் இருங்கடா. ஓடு ஓடு. யோ போதையில ஆடுறான் ப்ரோ. இங்க பாருங்க எல்லாம் மங்களா தெரியுது. பா பா முட்டி அடிக்கிறானுங்களே. ஐயோ தண்ணிய போட்டு எங்க அடிக்கிறேன்னே தெரியாம அடிச்சுக்கிட்டு இருக்கான். Come wicked. படா படா. பா ஹெல்ப் பண்ணி. யோ எங்கயா அடிச்சு தூக்கி வீசி இருக்காங்களா? யாரா? I'd love to. And Henry too, I'm sure. Right, Henry. Stop that nonsense. இன்னையா ரெண்டு பொண்ணுங்க ஒரு ஃபாதரே ஒருத்தர் தூக்கிட்டு இருக்கான். What will people say? What do I care? What do they do to me? Watch the step, my dear. Careful, you don't hurt yourself. நீ போறான். You're a buffoon. ஐயோ என்ன இந்த ஆட்டம் ஆடுது தலை. Here we are. Look at this beauty. இவனை கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொன்னா இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. Who says? Get ringing, wench. மணி அடிக்க சொல்றான். எதுக்கு மணி அடிக்கிறானுங்க இந்த நேரத்துக்கு? அட பைத்தியங்களா. இந்த நேரத்துக்கு மணி அடிச்சிட்டு இருக்கானுங்க. வாந்தி எடுக்கிற அப்படி. ஒருத்தன் பார்த்துட்டான். கெட்டவர் திட்டான். And now, my dears. ஃபர்ஸ்ட் எபிசோட நான் இன்னும் ஆகல டப்பு வரட்டும். Climax of the evening. கிளைமேக்ஸ் வந்துருச்சுன்றா அப்படி. ஏய் Got him on you old goat. Come here. என்னடா எல்லாம் சட்டக்கிட்ட எல்லாம் படுத்து கிடக்குறாங்க. ஏய் ஐயோ இதெல்லாம் நீங்க பார்க்க கூடாது ப்ரோ. ஐயோ What do you say, Henry? Shall we take a little ride of our own? என்னடா பண்றீங்க? என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானே ப்ரோ பட்டா பகல்ல. இன்னும் போதையிலே இருக்காங்க ரெண்டு பேரும். என்னடா மாடு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான் ப்ரோ. போதையில இங்கே சுத்திட்டு இருக்கானுங்க ப்ரோ. காப்பிரைட் பிரச்சனைகள் வரும் ப்ரோ. அதனாலதான் வேற ஒன்றும் இல்லை. இல்லைன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்டட் கண்டென்ட்டுக்கு போகும். ஒன்றும் இல்லை. ஃபாதர் காட்வின் இன் குவெஸ்ட் அப்படின்னு யூடியூப்ல போட்டீங்கன்னா ஓ ரெண்டு பேரும் புது மனிதர்களாக ஃபீல் பண்றாங்களாம். நாய்களுக்கு சிரிப்பு என்ன திரும்ப வாந்தி எடுக்கிறான் ப்ரோ. சரி ஃபன்னான குவெஸ்ட் இது ஆக்சுவலா.
விழுந்து கிடக்குறானுங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆகி அவனுக்கு உண்மையை சொல்லிடுவானுன்னு நினைக்கிறேன். Godwin, you beast. Godwin, you beast. Do you hear me? Wake up, you drunkards. அந்த ஆண்டியை நான் பார்த்துட்டேன். பார்த்துட்டான். நீங்களா பார்க்கல, நான் பார்த்துட்டேன். Henry, my great friend Henry. இல்ல bro, twosome. Well, you certainly did, you old lecher. Now you better pull yourself together quick. You haven't much time. There's some water and something to eat on the table there, but if I were you, I would move my hairy arse before my flock eats me alive. Oh, step on in my head. கல்யாணம் மட்டும்தான் பண்ண மாட்டான் போல ப்ரோ. எல்லாம் என் தம்பி வேற வந்திருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தானா சம்பவமா இருந்திருக்கு. கல்யாணத்தை தவிர எல்லாம் பண்றான் ஃபாதருங்கிற பேர்ல. Before my flock eats me alive. I've forgotten something. What have I forgotten? Where the fuck am I? What the fuck was it? Bro, குடிச்ச ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு நான் எங்க இருக்கேன்னு கேக்குறான். I have to say mass. I gotta say mass. You have to help me. How? You're the priest. I can't do it in this state. Maybe the liturgy. But I have to give a sermon as well. Oh, this is a disaster. They're gonna excommunicate me. I'd like to help you, but... You can. You can do the sermon for me. What? So, first I investigate a murder no one wants investigated. Then I drunkenly keep the whole town up all night. And now you want me to preach at them from the pulpit? Do you want them to burn us at the stake? No. No, I've got it. Suppose that Sir Ratzig's protege. You just came from studying in Prague. And you want to share the words of Master Jan Hus, who you recently heard preaching there. Henry, look. From what I remember, we might have overdone it a bit last night. And if the bailiff or someone else complains about me, the bishop's gonna have my guts for garters. So I'd appreciate it. Stop gaping at me like a stuffed squirrel and start helping. You're mad. You're stark raving mad. I'm not. It's a perfect plan. It's flawless. Oh. How about this? If you help me with this, I'll tell you who Lubosh's cronies are. Watch. இவ்வளவு நேரம் சொல்ல மாட்டான்னா இப்ப மட்டும் எப்படி சொல்றதை ஒத்துக்கிட்டான். The confessional seal isn't so sacred. Don't mock me. I won't give you a second chance. We'll never get away with it. Not if you make a hash of it. Well, all right. I can't make any promises about what will happen. No, neither can I. What do you want me to do exactly? I'll go and start the liturgy. Then I'll introduce you. You give the sermon I told you yesterday in the tavern, and that's that. No need to drag it out. If it turns out well, I'll tell you what I know about Lubosh. Christ almighty. Fine then. We have a deal. Wonderful. Let's get to it then. ப்ரோ இன்னமும் சரக்குலயே இருக்கான் ப்ரோ. வீடு ஒரு மாதிரியா கிராஸா தெரியுது. நேராவே வரல ப்ரோ. இன்னும் இப்போ அப்படி இந்த பக்கம் கிராஸ் ஆகுது. போய்த்தலடா. தண்ணியை போட்டு சுத்திட்டு திரியிறானுங்க ப்ரோ. கேட்டா அவன்லாம் ஒரு ஃபாதர். அவனை அப்பயே அடிச்சு உண்மையாக வாங்கிடுவேன். அட அவன் என்னங்கிறான் ப்ரோ, இவனுங்க ரெண்டு பேரும் நைட்டு பண்ண கூத்தாட்டத்துக்கு வந்து பெய்லீஃப் வந்து என்னை பற்றி போப் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா எனக்கு வேலை போயிடும், அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணுன்னு சொல்லி இவன் வந்து சார் ரட்சிக்கோட ப்ராட்டஜி. அதே மாதிரி இவன் வெளியூர்லேருந்து எதுக்கோ இவரை பார்க்க வந்ததாகவும் அதனால வந்து கொஞ்சம் அப்படியே சந்தோஷமாக இருந்ததாகவும் ஒரு பொய் கடிதத்தை வந்து எழுதி கொடு, நான் வந்து உனக்கு இதை சொல்கிறேன் அப்படிங்கிறோம். குடிச்சிட்டு ரெண்டு பேரும் உள்ள வந்திருக்கானுங்க. எனக்கு நீ இதை பண்ணி கொடுத்து என்னை காப்பாத்திட்டா
நான் வந்து உன்கிட்ட உண்மையை சொல்றேன் அப்படிங்கிறேன். Mother of God, any minute now he'll throw up. ஆக்சுவலா அது வந்து மாசுக்கு ஃபாதர் குடிச்சிட்டு வந்திருக்கா அப்படி. I couldn't sleep a wink last night with all that clamor. In nomine Patris et Filii et Spiritus Sancti. Amen. Accepit panem. மண்டையில போட்டுக்காத. In sanctas at venerabilis amanus suas. வாந்தி எடுக்கிறா ப்ரோ. ஐயோ இதுல வாந்தி எடுத்துட்டான். Ac facite in meam commemorationem. அது வைன். Brothers and sisters, you may have had the honor of meeting Henry from Skalitz, who is here at the behest of Sir Hanush to investigate that heinous crime at Neuhof. You might not know that Henry recently visited Prague, where by the grace of God was able to hear Master Jan Hus from the esteemed Charles University preaching. I've managed to persuade Henry to stand here today in my stead and tell us what he heard. Because, as you all probably know, Jan Hus is very popular. அவங்கிட்ட இருந்து preaching வேற கேட்டு வந்திருக்கேன். அத வேற இவனுக்கு சொல்லுன்னு வேற சொல்றான் bro. ஃபன் பண்ண போறானே. இப்போ வந்து இவன் பிராகுக்கு போய் அவர்கிட்ட கேட்ட பிரீச்சிங்க சொல்ல போறான். Begin with the sermon confidently, start with the lengthy sermon, modest. எல்லாத்துலயும் -2 -1. Brothers and sisters, let me get straight to the point. I'd like to talk about the church and how corrupt it is. That boy has a cheek. Creation has given to every man the power by which he might rule the whole world. But that power does not give him the right to rule. That right. அந்த பிரீச்சிங்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் ரேண்டமா தான் செலக்ட் பண்றேன். It is the corruption of God's pastors here on earth that has brought misfortune on our heads. Plague, enemies, injustice, hunger and chaos, failed harvests, fires, floods and other catastrophes. And it is all due to the corrupt servants of God who do not practice what they preach. They think sins can be washed away by money, and they sell indulgences, and that's bad, because sins cannot be redeemed with silver. Prague didn't do much for his confidence. And what sins? They live with harlots and keep concubines, even though only marital intercourse for the purpose of procreation is pure. If someone takes a woman or man only to satisfy their own lust, who seduces them to do so but Satan? And how much darker the sin if that man is a servant of the church? Who can turn his face to God, who fornicates and then puts on priestly robes? Nothing we don't know about already. Enough about sin, which the prelates are so fond of preaching about, and whose absolution they promise if you only pay enough coin to Mother Church. Look at them. They booze like hypocrites and buy expensive tools. Servants of God. இதெல்லாம் வந்து அந்த மான்ஸ்டர் ஜோஹான் சொன்ன பிரீச்சிங் சொல்லி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். Preached poverty. அவரோட பிரீச்சிங் கேட்டா மக்கள் வந்து இவங்க ரெண்டு பேரும் பண்ணத மறந்துடுவாங்க சொல்லி. Almost getting interesting. ஆனா இவன் வளரிட்டு இருக்கான். God sees what is happening on earth, and he is filled with righteous wrath
that those who should seek the salvation of souls instead medieval age la bro and the idle comfort of lucrative posts. Blessed are the shepherds who share the poverty of their flock, who are as one with you and bear with you the burden of this earthly pilgrimage, who do not condemn your venial sins. Aye, all honor to Godwin. Let him drink like one of us. That is all I heard in Prague. Amen. போச்சு அவன் சொல்லிட்டான் ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியல எல்லாம் ஒரு குழப்ப நிலையில் போச்சு திட்டுறான் I'll be writing to the bishop of this. போச்சு For shame. Utterly blasphemous. ஃபெயிலியர் ஆயிடுச்சு பிஷப் கிட்ட எழுத போறான் Men of the cloth to get drunk in pigs in church. சோலி முடிச்சு இவன் வேற சொல்ல மாட்டானே என்ன So is our deal still on? Are you pulling my fucking pizzle? I couldn't have done worse myself if I'd puked on the altar. Well, I'm no preacher. Yeah, I noticed. And I wasn't the only one. You can't be serious. After all that. All what? All you making a complete hash of my sermon? You were supposed to help, not get me into even more trouble. Now I'll have the bishop on my back and all the villagers. Just leave. I need to pull myself together. And what am I supposed to do? Find someone else to help you. குடிச்சிட்டு ஆட்டம் கொஞ்ச நஞ்ச ஆட்டமாடா பட்டீங்க வேற வந்து ஃபைண்ட் அவுட் இது வந்து ராட்டையில நடக்கிற டோர்னமெண்ட்ஸ் Hey. என்னதான் பண்றது Good day to you. The Uzhitz priest is no ordinary cleric. Godwin won't tell me who love is Christ. Godwin won't tell me who Lubosh's cronies were. I've reached a complete standstill. Don't even mention that so-called priest. He knocked out one of my teeth yesterday, and you were there with him. I ought to clap you in the stocks. I'll go willingly if you stick Godwin next to me. It'd be worth it just to see him suffer. I can well imagine. I've already told you, nobody came here to see him. But now it occurs to me. I did hear he was tried in Rattay for some mischief or other. Maybe you can find out something there. The scribe might have made a record of it. Thanks, bailiff. I never thought of that. And let me give you another piece of advice. Don't go boozing with Godwin again. Take care now. அப்பா எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு ப்ரோ ஆக்சுவலாக டோட்டலாக என்ன நடந்துச்சுன்னா இவனுக்கு 2 பேரும் குடிக்க போனானுங்க அங்கே 2 பேர்த்துக்குள்ளே வந்து இவன் வந்து அவனுக்கு நடந்த விஷயத்தை பற்றி சொன்னான் அவன் வந்து இவன் வந்து பாரிஸ்ட் ப்ரீச்சிங்கை பற்றிலாம் சொன்னான் ஸோ 2 பேர் பேசி குடி வந்து அப்படியே முத்தி போய் சர்ச்சுக்குள்ளேயே போய் 2 பொண்ணுங்களை 2 பேர் சேர்ந்து நடந்து காலையில் வந்து ஒரு பிளான் போடுறானுங்க அதாவது மாஸ்டர் ஜோஹானுங்கிறவர் வந்து பாரிஷ் ப்ரீஸ்ட் ஸோ அவர் வந்து சொன்ன ப்ரீச்சிங்ஸ் வந்து மக்கள்கிட்ட சொன்னால் மக்கள் மறந்துடுவானுங்க நம்ம பண்ண தப்ப அப்படின்னு சொல்லி என்னை சொல்கிறான் நான் அங்கேருந்து வந்தேன்னு போய் சொல்லி பட் நான் ஏன்னா நமக்கு இப்படி தெரியும் ஆனால் நமக்கு வந்த ஆப்ஷனில் எது செலக்ட் பண்ணலாமா செலக்ட் பண்ணி சொல்லி எல்லாம் தப்பாக சொல்லிட்டேன் காட்வின் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது என் வேலையும் போச்சுனால அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டான் பெய்லீஃப் கிட்ட போயிட்டு நம்ம என்ன சொன்னோம் காட்வின் வந்து உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னோன்னா அவரு கடுப்பா நேற்று நீ தானே அவன் கூட சேர்ந்து நடிச்ச பல்ல உடச்சு விட்டீங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஒரு டிப்பு கொடுக்குறாரு இன்னொரு ஊரில் வந்து அவன் ஏதோ ஒரு க்ரைம் பண்ணி மாட்டியிருக்கானாமா ஸோ அந்த க்ரைமை பற்றின ரெக்கார்டு வந்து அந்த ஊரில் வந்து எப்படியும் வந்து எழுதி வச்சுருப்பாங்க நீ அது என்னன்னு பார்த்து கண்டுபிடி அப்படிங்கிறான் அதான் பார்க்கணும் ட்ரங்கன்னஸ் வந்து இன்னுமே இருக்கு ப்ரோ
Greetings. பசிக்க வேற செய்யுது. இவள்கிட்ட ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு ஆடா பசி போயிருச்சு. மட்டமான சரகம். ஆமா போதை தெளிஞ்சிருச்சு. இப்போ வந்து கன்கஷன்ல இருக்கான், தலையை பிடிச்சிட்டு இருக்கான் பாருங்க. இங்க வரும் ஒன்றும் போதை தெளிஞ்சிருச்சு, வந்து ஹேங் ஓவரில் இருக்கான். இது என்னது? இது வந்து இன்ஜூர்டு, மண்டை வேற அடிபட்டுருக்கு போல. அதையும் வந்து சரி பண்ணணும். சரி பண்றதுக்கு கிடைக்கும் ஒரே இடம் குளியலறை. குளியலறை குளியலறை எங்க இருக்குது? டாக் டு ரட்டாய் ஸ்கிரைப். ஸோ ரட்டாயோட ஸ்கிரைப் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவனோட அந்த க்ரைம் டீட்டெயிலாம் வந்து எழுதி வச்சிருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு தான் வந்து கேட்கணும். ஸோ இங்கே தான் இருப்பாங்க ரட்டாயோட ஸ்கிரைப். ஸ்கிரைப்னா வந்து இந்த எழுத படிக்க தெரிஞ்சவனுங்க, ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறானுங்க. இந்த ஊரில் நமக்கு வேறு ஒருத்தர் சொல்லித்தரேன்னு சொன்னா அப்படி இல்லை, இவர்கிட்ட போய் ஒரு 2 நாளை ஸ்பெண்ட் பண்ணுவோம். போதையில் இருந்து அப்பயே தெளிகிறானாப்பா. ஐயா படிக்க சொல்லித்தாங்க. God be with you. I've saved some coin. Could you teach me? Certainly. Let's get. அவ்வளோதான், படிக்க சொல்லித்தரான். He did break his vow, but better than to dishonor it here. May he follow his heart. 2 நாள் ஓடிருன்னு நினைக்கிறேன் இதுக்கு. ஆமாம் 2 நாள் ஓடிருச்சு. தூங்கிட்டான் தலைவன் புக் வச்சுட்டு. Wake up, lad. It's time we were getting on. சும்மாலாம் விட மாட்டான் ப்ரோ. 2 நாளா நான் சொல்லி தந்தேன்ல, அதை படிச்சு காட்டுன்னு சொல்லுவான். அது அதுக்கு மேல பண்ணா தா Try to read it. Will I manage? டேபிள்ல புக் இருக்குல்ல, அதை படின்றான். Simple text. Come back once you've worked your way through it. One a day a country man. இது என்னது? டேக்கு வந்து ADY போட்டிருக்கானுங்க, கண்ட்ரி மேனுக்கு MAன்னு மாற்றி போட்டிருக்கானுங்க. வேணுன்னே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. வெளியே கேட்பானு நினைக்கிறேன். பிகாஸ் தான் எல்லாத்துக்குமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்ட மாதிரி தெரியுது. ஒன் டே கண்ட்ரி மேன் கோயிங் டு ஹேட்டா கோயிங் டு ஹிட்டா என்ன கருமமோ. கோயிங் டு ஹிட் நெஸ்ட் ஆஃப் இஸ் கூஸ் ஃபவுண்ட் தேர் அண்ட் எக் ஆல் எல்லோ அண்ட் கிளிட்டரிங். ஓ தங்க முட்டை கதை. When he took it up, it was very heavy as lead and he was going to throw it away because he thought a trick had been played upon him. But he took it to second என்ன கர்மமோ ஸ்பெல்லிங்லாம் வந்து தப்பாக போட்டிருக்கானுங்க வேணுன்னே. செகண்ட் தாஸ் த சூன் ஃபவுண்ட் இட் வாஸ் அன் எக் ஆஃப் பியூர் கோல்டு. கோல்டுன்னு கண்டுபிடிச்சாங்களாம். எவ்ரி மார்னிங் இதே மாதிரியே அந்த கோழி வந்து முட்டை போட்டுச்சு. as he grew rich and greedy and he thinking to get once எல்லா முட்டையும் ஒட்டுக்கா எடுக்கணுன்ட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி இது பண்ணிவிட்டாராம். ஸோ படித்தாச்சு. இப்போ வந்து படிச்சுட்டு நோட்ட சொல்லுவோம். I've read the book. Wonderful. So tell me, what have you learned? என்ன படிச்சான்னு கேட்குறாப்படி. There are something about fellow and goose. இங்கே பார்த்தீங்களா எப்படி ஆப்ஷன் வச்சுருக்கானுங்கன்ட்டு. அதாவது வந்து அர்ஜுனரும் இந்த ஏகலைவன் இவங்கெல்லாம் வந்து வில்வித்தை கற்றுக்கிட்டு இருப்பாங்க. மற்றவங்கெல்லாம் வில்வித்தை கற்றுக்கிட்டு இருக்கும்போது வில் எல்லாரும் வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. யாரோ 2 பேர், ஒன்று வந்து தரணி ப்ரோன்னு வச்சுக்கலாம், இன்னொன்று வந்து ஏகரிஷ் ப்ரோன்னு வச்சுக்கலாம். ஏகரிஷ் ப்ரோ தான் வந்து ஹீரோ. தரணி ப்ரோ வந்து இன்னொரு ஆள். தரணி ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஆள். அவர்லாம் வந்து வில்வித்தையே கற்றுக்கூடாது, இருந்தாலும் வந்து அவர் திருட்டுத்தனமாக கற்றுக்கிறாரு. ஸோ அப்போ கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி வில்லை ஏங்கி வச்சுட்டா ஒரு பறவை இருக்குது,
அதை பார்க்குறேன். அதை பார்க்கும்போது ஒருத்தர் என்ன சொல்லுவா, அப்படி மரம் இருக்குது, கிளை இருக்குது, அது மேலே ஒரு பறவை இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்லுவா. அப்படி இன்னொருத்தர் வந்து அந்த பறவையோட தலை மட்டும், அதாவது இலக்கு மட்டும்தான் என்னன்னு தெரியணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு என் லைஃப்லேயே ஃபஸ்ட்டு இலக்கு மட்டும்தான் என்னன்னு தெரியணும் ஒரு அம்பு எய்துறவனுக்கு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வரும். அது மாதிரி இப்போ வந்து நம்ம புக்கை படித்தோம்ல, ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நம்ம வந்து டேரெக்டாக புக்கில் வந்து இது வந்து ஒரு ஆம்பளைக்கும் ஒரு கூஸுக்குமான கதை அப்படின்னு சொல்லலாம், அதான் புக்கில் இருந்துச்சு. அப்படி இல்லாட்டி இன்னொரு ஆப்ஷன் இருக்குது புத்திசாலித்தனமாக, பீயிங் கிரீடி டசன் பே. ஸோ பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த புக்கை படித்தது மூலிமா நமக்கு இதானே தெரிஞ்சுது. வாட் யூ ரீடுன்னு கேட்டால் தான் நம்ம படித்தது சொல்லணும். வாட் யூ ஹவ் லேர்ன்டுன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அதை படித்தது மூலியமான்னு சொல்லணும். ஸோ being greedy doesn't pay. Excellent. ஓய் பாராட்டுறா. You're one of my most talented pupils. You uncovered the meaning of the meaning hidden in the letters. Like I told you. வேறனே வந்து லெட்டரை மாத்தி தான் வச்சிருக்காரு. And the words that you place in them ought to be no less so. Does that mean that I can read then? Yes, you have the foundation. Remember, my boy, the pen is mightier than the sword. To fully learn your way around words will take a lot more reading yet. Now we'll move on to the second lesson, which will be much harder. Many books are written in Latin, the language of erudite and religious. If you really want to be able to read, there's no getting away from Latin. There's a book on the table with some text. Read it and then come back. You need not understand it, but you should master the letters. I only just managed the fable about the goose, and now you're asking me to tackle Latin. You're a clever lad. You'll manage. நீ உண்மையாலுமே படிப்பு கற்றுக்கணும்னா லாட்டினை வந்து உன்னால் ஒதுக்கவே முடியாது, நீ படிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற. அப்படி நமக்கு எங்கேயா லாட்டின்லாம் தெரியும். Matu lubri maltinga gistri sonot Poemus ortar est kyo pastic verbis pulrima disip. என்ன கருமம். இப்படி கண்ணில் மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணுவோம். இப்படிதான் வச்சுப்போம். UNUTLIPOQU UNUTLIPOQI. என்ன இது? Unless it is so bad that it does not benefit from any artifice, books mute amicus 3 small promistus is an orator who works many words with only few verbs. Then யோ லாட்டின்லாம் தெரியுமா உனக்கு? அப்ப இதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியா? I read the page. So tell me, Distrupule, what's written there? Notasi lubuta unusutnanak. Unless it is so bad that it does not benefit from any artifice. Thala Google Translator அப்படியே ஆன்சரை சொல்லு ப்ரோ. யோ பெனிஃபிட் ப்ராஃபிட் இங்கே இருக்கு. ப்ராஃபிட்டுங்கிற வார்த்தை செலக்ட் பண்ணிடுவோம். லிக்கர் பார்ட்டி ப்ராஃபிட்டா? லிக்கர் பார்ட்டியில் எங்கடா வந்தது? Nulis estlibar tamla sutna lika parse prosit. But a bad liver need not, so that nothing with no book is so bad that it does not benefit. Dullest liver is as bad as no liquor. எதை ப்ரோ செலக்ட் பண்ணோம்?
nullus est liber tam malus ut non lique parte prosit. Good heavens! Don't tell me. நமக்கு லட்டின்லாம் வந்து நம்ம காலையில லட்டின் சாயந்தரம் பிரெஞ்சு Congratulations. சரி You can go and be ordained right away. எனக்கு எல்லாம் தெரியும்பா உனக்கு தெரியுமான்னு டெஸ்ட் பண்ணாங்க. I'm feeling a lot wiser. 2 புக் படிச்சதுக்கே வைசரா ஃபீல் பண்றானா? கிழவனுக்கு ஒண்ணுமே தெரியல bro. நமக்கு லட்டின் தெரிஞ்ச அளவுக்கு கூட வாடா. யோ இந்த நாய் என்பிசியை பிளாக் பண்றதே பொழப்பா வச்சிருக்கு ப்ரோ. நாயே சரி ஓ என்பிசியை பிளாக் பண்றதா ஏதாவது பண்ணு. நீங்க இங்கி விங்கி தான் போட்டு சொல்லிட்டேனே. கரெக்டுன்றான் கும்பிட்ட. ப்ரோ குளிச்சே ஆகணும் ப்ரோ. குளிக்காட்டி வந்து பெரிய பிரச்சனையாகும் ப்ரோ. படிச்சாச்சு ப்ரோ. அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா படிக்க இங்கே பிளேயரில் வந்து பாருங்கள் ஸ்கில்ஸ் இருக்கா. ஸ்கில்ஸில் பாருங்கள் ரீடிங் ஸ்கில்ஸ் வந்து நம்ம படித்தோம்னா நமக்கு ஒரு பர்க் பாயிண்ட் கிடைக்கும். இப்போ இந்த பர்க் பாயிண்ட்டு ஒவ்வொன்றுக்கு பெனிஃபிட் இருக்கும். ரீடிங் ஸ்கில் இன்ஃப்ளூயன்சஸ் தி எபிலிட்டி ஆஃப் யுவர் கேரக்டர் டு ஆக்சுவலி ரீட் புக்ஸ். வித்தவுட் இட் எனி புக் இஸ் ஜஸ்ட் ஜிப்ரிஷ் டு ஹிம். ஸோ இது தெரியாமல் நீங்கள் எந்த புக் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு புரியவே புரியாது. அதாவது அங்கே புக்கில் எழுத்து வந்து மாறி இருந்துச்சுல்ல, அது வந்து அவனாக மாற்றி வைக்கல, நம்ம கண்ணுக்கு மாறி தெரியும். நமக்கு படிக்க தெரியாதனால நமக்கு படிக்க வரக்கூடாதுன்னே அப்படி வச்சுருக்கானுங்க. ஆனால் நம்ம கதை தெரிஞ்சனால சொல்லியாச்சு. இப்போ போய் அந்த புக்கை பார்த்தா எல்லாம் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்ப்போம். ரீடிங் ஸ்கில் இன்ஃப்ளூயன்சஸ் தி எபிலிட்டி ஆஃப் அவர் கேரக்டர் டு ஆக்சுவலி ரீட் புக். வித்தவுட் இட் எனி புக்ஸ் இஸ் ஜஸ்ட் ஜிப்ரிஷ் டு ஹிம். ஹையர் ரீடிங் ஸ்கில் டிக்ரீசஸ் த அமௌண்ட் ஆஃப் டைம் ரெக்வயர்ட் டு ரீட் அண்ட் காம்ப்ரிஹெண்ட் அ புக். ஸோ ரீடிங் ஸ்கில் அதிகமாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக படிச்சிடலாம் போல். ஸோ அடுத்தது என்னென்னு பார்ப்போம். இந்த ஃப்ளோ ரீடிங் ஸ்கில் இன்ஃப்ளூயன்சஸ் தி எபிலிட்டி ஆஃப் கேரக்டர் ஆக்சுவலி வித்தவுட் ஹை ரீடிங் ஸ்கில் டிக்ரீசஸ் த அமௌண்ட் ஆஃப் டைம் ரெக்வயர்ட். ரெண்டும் ஒன்று தானா? நான் இதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேனா? ஆல் புக்ஸ் ஆர் சீப்பர் இன் ஷாப். இந்த பர்க் எடுத்தோம்னா எல்லா புக்கும் கம்மி காசு கிடைக்குமா? When reading, you will get tired and hungry twice as slowly as normal. இது எடுத்துக்கலாம் ப்ரோ. படிக்கும் போது வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பசியும் இது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் எடுக்குமா. இது எடுத்துப்போம். அவ்வளோதான். ரீடிங்கில் வந்து ஒரு பர்க் எடுத்தாச்சு. ட்ரிங்கிங்கில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்க் இருக்கும். இந்தா பியர் பைபர். The beer you get is 50% weaker, so you can drink more. But wine is twice as strong and will make you drunk faster. Can't be combined with the wine bibber. ஸோ 2 பர்க் இருக்குது. ஒன்று வந்து பீர் பைபர், இன்னொன்று வந்து ஒயின் பைபர். ஸோ என்ன சமாச்சாரம்னா, பீர் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு 50% தான் போதை ஏறும். அதனால் நிறைய பீர் குடிச்சு சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் இந்த பர்க்கை வந்து ஒயின் பீபரோட வந்து சேர்த்த முடியாது. ஏன்னா இந்த பீர் பைபர் எடுத்துட்டா பீர் நிறையா குடித்தாதான் போதை ஏறும். ஆனால் ஒயின் கொஞ்சோண்டு குடித்தாலே டபுள் மடங்கு போதை ஏறும். அதே மாதிரி ஒயின் எடுத்துக்கிட்டோம்னா ஒயின் நிறையா குடிக்கலாம், போதை ஏறாது. ஆனால் பீர் கொஞ்சோண்டு குடித்தாலே போதை ஏறிடும். நம்ம வந்து ஒயினே எடுத்துப்போம். ட்ரிங்கிங் ஹேபிட்னு இன்னொன்று இருக்குது. அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் யுவர் ஹேண்ட் வில் ஷேக் 25% லெஸ் அண்ட் யுவர் போ ஸ்கில் இஸ் ஹையர் பை +2. பட் when sober your hand will shake more. ப்ரோ தண்ணி அடிச்சுட்டு போ யூஸ் பண்ணா கை நடுங்காதான் ப்ரோ. ஆனால் கத்தி எடுத்தா கை நடுங்கா. இது எடுத்துப்போம். முதல்ல இது எடுத்துப்போம். ஒயின் மைல்டா ஒயின் சாப்பிட்டோம்.
டிஃபென்ஸில் ஏதோ ஏறி இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி இங்கே டிஃபென்ஸ் இதுக்கு முன்னாடி பர்ஃபெக்ட் பிளாக்னு ஒன்று எடுத்திருக்கோம். இது வந்து firm grip. Blocking your strikes will cost an opponent 15% more stamina. இது நல்லா இருக்கு ப்ரோ. நம்மளோட ஸ்ட்ரைக்கை வந்து ஆப்பனன்ட் தடுக்கிறதுக்கு வந்து 15% அதிக ஸ்டாமினா தேவைப்படுமா. அதுக்கப்புறம் வெப்பன் கிரன்ச்சர். இஃப் யூ பீட் யுவர் ஆப்பனன்ட் இன் அ கிளின்ச் யூ வில் டேமேஜ் இஸ் வெப்பன் 15% more. A damaged weapon will cause much less damage as well as its price being greatly reduced. கரெக்டாக டாஜ் பண்ணி ஒரு அடி அடித்தான்னா அவனோட வெப்பன் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகுமா. இது எடுக்கலாமா இல்லை ஃப்ரேம் கிப் எடுக்கலாமா? எனிமிக்கு ஜாஸ்தியாக ஸ்டாமினா ஆகிறது எடுக்கலாமா? எனிமிக்கு ஜாஸ்தியாக ஸ்டாமினா ஆகிறது எடுப்போம். சீக்கிரம் ஸ்டாமினா போயிடுச்சுன்னா துரத்த மாட்டானுங்க. அப்படிலாம் இல்லை ப்ரோ. ரைட்டு. டிஃபென்ஸில் ஒன்று இருக்குது, ஸ்வாடில் இன்னொன்று இருக்குது. பிளண்ட் ஸ்ட்ரைக். ஸ்வாட் வில் மேக் யூ ஷார்ட் ஸ்வாட், ஹண்டிங் ஸ்வாட். ஷார்ட் ஸ்வாட் தான் நான் வச்சுருக்கேன் இப்போதைக்கு. இது வந்து லாங் ஸ்வாடு. இது எடுத்துப்போம். ஒரு காம்போ அன்லாக் ஆயிருக்கு ப்ரோ. ஸ்டாபு, ஸ்ட்ரைக்கு. ரைட். மெயின் லெவலில் வேறு 2 பாயிண்ட் வந்துருக்கு. இதில் ஏதாவது எடுப்போம், என்னன்னு பார்ப்போம். You will last 30% longer without food, but as soon as you get hungry, the effect will be 20% worse. 30% வந்து அதிகமாக சாப்பிடாமே இருப்போமா. ஆனால் ஒன்ஸ் பசி வந்துருச்சுன்னா அந்த பசினால் வர எஃபெக்ட் வந்து 20% அதிகமாக இருக்குமா. மேன்லி ஆர்டர். When dirt, you will have 50% more charisma when talking to women. However, people smell you a mile off, reducing your stealth skill by 30. அழுக்கு ட்ரெஸ்ஸோடு இருக்கும் போது பெண்கள் கிட்டலாம் வந்து நல்லா பேசலாமா. ஆனால் வந்து அழுக்கு ட்ரெஸ்ஸாக இருக்கிறனால ஸ்டெல்த்தில் போகும்போது 30% ஈஸியாக வந்து நம்மளை கண்டுபிடிச்சிருவானுங்களாம். நைட் ரைடர். யுவர் ஸ்டாமினா வில் ரீஜெனரேட் 20% ஃபாஸ்டர் அட் நைட் பட் 10% ஸ்லோவர் அட் டே. வேணாம். Increases the sight distance of fast travel, so you notice events on the way sooner. இது வந்து நம்ம போகும்போது இதை தடுக்கிறதுக்கு. You grow up in improvised conditions, so comfort of beds is inverted for you. The worse the bed, the better you sleep. நான் வந்து ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலையில் வாழ்ந்ததுனால பெட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கேவலமாக இருக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா தூங்கணும். பெனால்ட்டிஸ் அந்த ஸ்டார்ட் ஃபாலோயிங் ரிலீஸ் ஃப்ரம் த ஜெயில். இதெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியாது. சரி, இதில் வந்து இப்போதைக்கு ஸ்கவுட் இல்லை நைட் ரைட் எடுப்போம். நைட் ரைட் வேணாம். சாப்பாடே எடுத்துப்போம். ரொம்ப நேரத்துக்கு பசிக்காமல் இருக்கும். சாப்பாடு எடுத்துப்போம். அதுக்கப்புறம் ஸ்கவுட் எடுத்துப்போம். ஸ்கவுட் வந்து ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணும்போது தேவைப்படும் ப்ரோ பயங்கரமாக. ஸ்ட்ரென்த்தில் ஒரு பாயிண்ட் இருக்குது. மியூல். யூ கேன் கேரி 50 more pounds. இது வந்து ஸ்டோரேஜ். கிவ் யூ a 40% higher chance of overpowering your opponent in a clinch. Blocking an opponent's strikes with your shield will cost you 30% less stamina. நல்லா இருக்கேன். Carrying a dead or unconscious body won't cost you any stamina and they will burden you off as so much. நல்லா இருக்கு. பட் வந்து நம்ம என்ன எடுக்கலாம்? கிளின்ச் எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அங்கே என்ன எடுத்தோம்? இங்கே வந்து ஃபர்ம் கிரிப் தான் எடுத்துக்கலாம். அப்போ ஸ்டாமினாவை பற்றி தான். அங்கே வந்து நம்ம வந்து நம்ம எனிமியை கிளின்ச் பண்ணும் போது அவனோட வெப்பன் ஜாஸ்தியாக டேமேஜ் ஆகும்னு எடுத்திருந்தோம்னா இங்கேயும் வந்து கிளின்ச்சு சம்மந்தப்பட்ட மாதிரி எடுத்துருக்கலாம். அங்கே ஸ்டாமினா சம்மந்தப்பட்ட மாதிரி எடுத்துருவோம். இங்கேயும் ஸ்டாமினா சம்மந்தப்பட்ட மாதிரி எடுத்தோம். இன்னொரு பாயிண்ட் இருக்குது. வெயிட் கண்டிப்பாக ஜாஸ்தியாக கேரி பண்ணணும். ஸ்டோரேஜ் பிரச்சனை வரும் இல்லாட்டி. வைட்டாலிட்டி. மேரத்தான் மேன். Vitality determines how much your character can endure. The more vitality, the more stamina, and the faster it regenerates.
The longer the character lasts without getting tired and longer he can run. Running surmount, so you can run slower but keep it up for longer. You can sprint. Your sprint speed is 20% slower but demands 20% less stamina. You run faster but also tire faster. Sprinting is 20% faster but costs 20%. You bleed slower. இப்போதைக்கு ப்ளீடு தான் வேணும். அடிச்சானுங்கன்னா டக்குன்னு ப்ளீட் ஆகி ரத்தம் குறையுது. திக் பிளட். ஸ்பீச்சில் ஒன்று கிடச்சிருக்கு. இந்த கேம் பேர் கிங்டம் கம் டெலிவரன்ஸ் ப்ரோ. When trader loses patience with you during angling, you get another more chance. Increases your speech level by +3 when nobles ஆன லோபான எடுத்துக்கோ. அவ்வளோதான்ல, எல்லாம் முடிச்சா முடிச்சு. ஸ்ப்ரிண்ட் ப்ரோ, சண்டையில் இருந்தெல்லாம் தப்பிச்சு ஓடும் போது வந்து ப்ரொலாங்டாக ஓடலாம், எனிமி பிடிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிறது. ரைட்டு, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா குதிரையை எடுத்துகிட்டு குளிரலைக்கு போவோம். நம்மகிட்ட எவ்வளோ காசு இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். காசு 71 ரூபா இருக்குது காசு. டைட்டில் கரெக்டாக தான் ப்ரோ வச்சுருக்கேன். 71 ரூபா இருக்குது காசு. எல்லாம் ஹெட்ஃபோன் இல்லாதவங்களாம் ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க தயவு செய்து. ஆமாம் ப்ரோ இருக்கு. நல்ல கேம் ப்ரோ, நம்ம மக்களுக்கு தான் தெரியல. ஹெட்ஃபோன் இல்லாதவங்க ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க மக்களே, இப்படியே சொல்லிவிட்டேன். ஹெட்ஃபோன் இல்லாதவங்க சவுண்டை குறைச்சி வச்சுக்கோங்க. ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க, சவுண்டை குறைச்சி வச்சுக்கோங்க. Good evening. இது போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து சாப்பிட தேவையில்ல. இப்போ பாத்மெய்டே இல்லையா? Goodbye. பாத்மெய்டு தானே, ப்ரொப்ரியேட்டர்கிட்ட பேசணுமா? ட்ரேடிங் சர்வீஸ். ஐயோ ட்ரேடிங். ஆர்பிஜி ப்ரோ, என்னையா திரும்ப திரும்ப ட்ரேடிங்கே போய்கிட்டு இருக்கேன். I'd like to order. And what? I've heard you have nice girls here. As you wish. 40 ரூபா தான் வச்சுக்கோ. Fine. I'm sure you'll be இப்போ வந்து நம்ம குளிச்சு விட்ருவாங்க, குளிப்பாட்டி விட்ருவாங்க. அது மட்டும் இல்லாமல் தலைவன் வந்து என்ஜாயாக இருக்கனால பசிக்காது, அங்கேயே எல்லாத்தையும் சாப்பிட்ருவான். வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக எனர்ஜெட்டிக்காக இருப்பான். அட பாவிடே, 5 மணி நேரமாக இருக்கியா உள்ளேயே, பாலா போனவன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா, பக்கத்தில் ஒரு சிங்கம் சிம்பிள் வந்திருக்கான், ஆல்ஃபா மேல். ஸோ இது வந்து நீங்கள் சாப்பிட்ற காசு எல்லா காசையும் இது பண்ணிடும். நீங்கள் வேற அந்த சீனை, நீங்கள் இன்னும் அந்த சீனை பார்க்கல. அதெல்லாம் காட்ட மாட்டாங்க ப்ரோ, சவுண்டு மட்டும்தான். விளக்கு பிடிக்காம போனா கேஸ் போட்டுருவானுங்க.
எனக்கு தெரிஞ்சு நம்ம தூங்கி எந்திரிச்சு காலைல தான் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கிரைப் வந்து இது பண்றப்பான். ஐயோ வேற வீட்டுக்கு வந்துட்டேனா? தெரசாவோட வீட்டுக்கு போகாம வேற வீட்டுக்கு வந்துட்டேன் ப்ரோ. தெரசா வீடு தான் டெம்பரரியா நமக்கு வீடு. தூங்கி எந்திரிச்சுக்கலாம். போயிட்டு ரெட்டாயோட ஸ்கிரைப் கிட்ட போய் பேசுவோம். சரியா தூங்கலனா அப்படியே நடக்கும்போதே தூங்குவான் ப்ரோ. அப்படியே நமக்குலாம் கேமரா ஒரு மாதிரி இருக்கும், அப்படியே கண்ணை மூடுவான். கேமராவே அப்படியே பிளாக் ஆகிட்டு வரும். மணி அடிக்கிறாங்க தெரியுதா? ஊருக்குள்ள மணி அடிக்கிறாங்கன்னா அவ்வளோதான், மக்கள்லாம் எந்திரிச்சுக்கோங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் ஓரளவுக்கு எந்திரிச்சிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த போயிட்டு ஐயோ மூடி இருக்கேன் கடை. ஊஷிட்ஸோட ஸ்கிரைப் வந்து மேலே இருப்பா அப்படி. சி ரெட்டையோட ஸ்கிரைப் 10 மணிக்கு தான் ப்ரோ வேலைக்கு வருவான் இந்த மனுஷன். ஆர்டிசன் தான் இருக்கான். இதான் அவனோட இதான் வந்து ஸ்கிரைபோட இடம். மனசாட்சியே இல்லாமல் 10 மணிக்கு தான் வேலைக்கு வருவான். இது பெய்லீஃபு எங்கடா ஸ்கிரைபு? அந்த இன்னும் வேலைக்கு வரலையா? இங்கே உட்காந்துருப்பான் போல ப்ரோ. கீழே இருப்பானோ? இங்கே தான் இருப்பான்னு போட்டிருக்கு. இன்னும் வேலைக்கு வராமல் இருக்கும். இன்னும் கொஞ்சம் டைம் ஓட்டிட்டு போய் பார்ப்போம். இவர்தான் இந்த ஏரியா கவுன்சிலர். ப்ரோ வேணா இருக்கானா செத்துட்டானா இந்த ஊரோட ஸ்கிரைபு? ஏதோ புக் இருக்கு. இவன் தான் தூங்கிட்டு இருக்கான் பாருங்க ப்ரோ, பட்ட பகல்ல நாயே. I need to have a look in Black Chronicle. I need to have a look in the Black Chronicle, Friedrich.
and I need blessed relief from my suffering. May the Lord have mercy. Well, I don't know what I can do for you except bring you a priest. I'm not dying yet. I just can't get up. I'm sorry to hear that. But I'm on the trail of those killers from Neuhof, and I need to know the names of the men who were sentenced alongside Limpy Lubosh from Uzhitz. I can't remember. Once I write the record down, it goes straight out of my head. It's essential that I find out those names. Is there anything I can do to help you get back to work? I can't go to work when I can't stand on my feet. Konyash the apothecary has an embrocation that helps, but it costs dearly. If you brought me some, it might do the trick. So... Alright, I'll try and get some for you. Get embrocation for the rat scribe. Bro, இந்த நாய்க்கு மூட்டு வலியாம் bro. எனக்கு மூட்டு வலி வர முடியாதுன்றான். மூட்டு வலிக்கு வந்து மருந்து வாங்கிட்டு வந்து கொடு, அப்புறம் வந்து நான் எடுத்துறேன். எவன்டா அது இதெல்லாம் உடைச்சு வச்சிருக்கானுங்க. மதிக்கவே மாட்றான் bro. இவன் மூட்டு வலிக்கு நான் எங்கடா போய் மருந்து வருது? பக்கத்திலே கடை இருக்கா? போஷன் கடை. காசு ஜாஸ்தியா சொன்னானுங்கன்னா வாங்க மாட்டேன். ஐயா மூட்டு வலிக்கு மருந்து தாங்க. Heavens, lad. You're looking bright-eyed and bushy-tailed. Last time I saw you, I thought you were ready for the priest. I'm feeling as good as new. Well, I'm glad to hear it. About the debta. இவனுக்கு என்ன debt நானு? About that debt. Don't pay anything. It'll take me a while longer. I understand. இவன் கிட்ட ஏதோ காசு வாங்கி இருக்கான் bro. I'm sure you'll honor the debt. Scribe Friedrich needs the embrocation for his joints. What, again? He was here not long ago for some. He ought to make it last longer. I told him not to grease himself up so much. It could cause... Oh, the older he gets, the more foolish he is. Right. அவனுக்கு ரெண்டு பேரும் காட்டுக்கு போய் அடி வாங்கிட்டு வந்தப்ப இவனுக்கு வந்து மறந்து விட்டுட்டாங்களா? அது காசு கேக்குறான். Shop for yourself. ஷாப்ல நீயே பார்த்து எடுத்துக்கொண்டான். இதுல மூட்டு வலி மருந்து எதுன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? நீ எதை வாங்கிட்டு போனன்னு தெரியலையே. கெட் எம்ப்ரகேஷன் ஃபார் ராட் ஐ ஸ்கிரைப் ஏக்கிங் ஜாயின்ட்ஸ். Good health to you. Scribe Friedrich needs the embrocation. What, again? He was here not long ago for some. Bro, இப்பதான் வந்து வாங்கிட்டு போயிருக்கான் bro. I told him not to grease himself up so much. நிறைய போடாதன்னு சொன்னா கேட்க மாட்டறான் அப்படிங்கறான். Oh, the older he gets, the more foolish he is. Well, did he tell you such salvation is costly? Have a look in the shop for yourself. எம்ப்ரிகேஷன்ங்கற பேர்ல இப்பதான் வந்து வாங்கிட்டு போயிருக்கான் bro. கழுத நம்ம இங்க இருக்கு. Easy ages for bones and joints, increases agility and defense by 5 points. இதான் ப்ரோ கேட்குறான். எத்தனை ரூபான்னு வேற தெரில ப்ரோ. 47 ரூபாயாம் ப்ரோ இது. ஐயோ என்கிட்ட 31 ரூபா தானே இருக்கு. Can we do something about the problem? Sure. ஐயா 31 ரூபா தான் இருக்கு. Since it's you, it'll take more than that to persuade me. ஐயோ என்கிட்ட பணம் இல்லையா. Tough luck. இந்த நாய்க்கு 47 ரூபாய்க்கு எடுத்து வந்து கொடுக்கணும்னா பணத்துக்கு நான் எங்க போவேன்? பணத்துக்கு என்ன பண்றது? திருட வேண்டியதான், வேற வழி இல்லை. வேற வழி இல்லை, திருட்டுதான் ஒரே வழி. திருடுறதுக்கு எங்க போனோம்? மில்லரை பார்க்க போனோம்.
ஐயா உங்கள்கிட்ட நான் திருடலாம் மாட்டேன்னு முன்னாடி வீராப்பா பேசினேன். கொஞ்சம் காசு வேணும்யா. காசு Just out of curiosity, what was it you wanted me to do anyway? Your debt's paid. But if you're still interested, I'll tell you about it. Well, what would you need from me? A trifle. Just to take something from someone and That sounds straightforward enough. Except for not get caught. Why would anyone want to catch me? Oh, don't worry. It's just a job like any other. Only this one requires... You expect I'd give you a hoe and send you out to the fields. You can dig all right. I was prepared for just about anything, but that's... Listen, it's about this ring, my mate. Jesus Christ. bro. I think I've already... What's your man? If there's any problem, come and see me. And here's... Thanks. Oh, and good luck to you. இதை நான் பண்ணிட்டேன். அதான் சொல்கிறேன். வந்து போன வாட்டி பண்ண ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஒருத்தன் செத்து போயிடுவான் ப்ரோ. அவனோட பணத்தை தோண்டி அதுலேருந்து ரிங் எடுத்துகிட்டு சொல்லுவான். அது வந்து நல்ல ரிங்காக இருக்கும், வித்துடலான்னு பார்ப்பான். பட் அது வந்து கேவலமான ஒரு ரிங்காக இருக்கும் ப்ரோ. கருமம். என்ன ப்ரோ பண்ணுறது? காசு இல்லையே. 47 ரூபா சம்பாரிச்சாதான் ஒரு சில கொஸ்ட் பண்ணக்கப்புறம் நமக்கு சம்பாதிக்கிறதுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ப்ரோ. ஐயோ மேலே ஏற முடியல. பேசாமல் நம்ம இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக ஏன் இப்படி பண்ணக்கூடாது? நம்ம நல்லவனாகவே வாழ்வோம் ப்ரோ கடைசி வரைக்கும். நம்ம வந்து நம்மக்கிட்ட மேப் இருக்குது, நம்ம ஏன் மேப்பை தேடக்கூடாது? இங்க பாருங்க, ட்ரெஷர் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ராட்டாயிலே ஒரு ட்ரெஷர் இருக்கு. இந்த கதவுல இருந்து அப்படியே மேலே போய் பாலத்தை கிராஸ் பண்ணி ஒரு ரிவருக்கு எதிராக காட்டுக்குள்ளே பூந்தா ஒரு பெரிய பாறை இருக்குமா. அந்த பாறைக்கு பக்கத்தில் ஒரு மைன் இருக்குமா. இந்த ரிவர் தானே அது. முதல்ல அவன்கிட்ட போய் இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு வந்துடும். ஆமாம் ஆமாம், எடுத்து செல் பண்ணிடுவான். இருந்தாலும் அந்த மிஷினை முடிக்கும் போது ஏதாவது காசு கொடுப்பான்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏதோ எல்கேஜி பாப்பா விளையா அப்பதான் நம்மளால கண்டுபிடிக்க முடியாம இருக்கும். யாரா ஆள் தரசா சைட் அடிக்கிறது? ஏய் ஏய், வீட்டு பக்கம் வந்தா கை கால்லாம் தட்டிடுவேன். கிளம்புடா. வயசு பொண்ணு எதுக்கே வெளியே உட்கார வைக்கிறீங்க? ஏன் இப்படி வெளியே கொண்டுக்கிறேன்? Henry, I'm so glad to see you. So, how have you been? I can't stop thinking about Skalitz. அத பத்தியே நினைச்சிட்டு இருக்கானே. It was hell. But life has to go on. Why not clear your head and try to forget about it? At least for now. What do you mean? Do you feel like a walk? Hey. That's not a bad idea. And where would you care to go? What if we took a stroll along the river? Why not? That sounds lovely. Shall we go? Nice. Let's go. எதுக்கோ போறோம்? எனக்கு ஸ்கலிட்ஸோட நினப்பாவே இருக்கு. அங்கே நடந்ததெல்லாம் மறக்க முடியலன்றா.
சரி வா அப்போ நம்ம ஒரு வாக் போவோம் அப்படின்னு சொல்லி வாக் போயிட்டுருக்கோம் 2 பேரும். தெரசா ஏதாவது பேசுறீ? That was a good idea to go for a walk. Not that I don't like the mill, but you get tired of it. So I'm glad you took me out. I'd love to see the markets in Prague one day. Have you ever been to Prague? No, I haven't. I have been in Kuttenberg, but Prague must be much bigger. I've heard it's pretty smelly though. பக்கத்தூரை பத்திலாம் பேசிக்கிட்டு So இருக்காங்க. many people in one place. So many assholes. That's disgusting. ஓ பொறுமையா நடடி. உனக்காக நான் கேப்ஸ்லாக வந்து பொறுமையா. Young preacher Jan Hus. Young preacher Jan Hus. Everyone's talking about him. Bro, I bet he's just handsome. That's why the women dote on him. You're a right one. bro அங்க போயிட்டு ஒரு பிரீச்சரோட கதையை வந்து படிச்சிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னா அது மட்டும் இல்லாம குடிச்சிக்கிட்டே 2 பேரும் ஒரு பிரீச்சரை திட்டிக்கிட்டு இருந்தாங்க எல்லாம் அவனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கா. Don't give me any of that. You scoundrel. Well, all right. I admit I find him handsome. But that doesn't make me a bad Christian. I'd never dare to suggest such a thing. Tell you what. Let's not dawdle. Don't disgrace yourself. Slimy slug. பெண்களை ஜெயிக்க வச்சு சந்தோஷப்படுறதா ப்ரோ சந்தோஷம். நீயோடுமா வேணும்னே பின்னாடி வரேன். நான் வந்து அப்படி வின் பண்ற மாதிரி டஃப் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்படியே அப்படின்ற நீ எப்போ ரேஸ் ஓடலான்றா ரிவர் வரைக்கும். பிடிக்க முடியல ஓடிட்டா வரமாட்டேன். ஆக்சுவலா ஜெயிச்சிட்டோம்னா ஒரு டயலாக் வரும் ப்ரோ, தோத்துட்டோம்னா ஒரு டயலாக் வரும். தோத்துட்டா வர்றது ஆக்சுவலா நல்லா இருக்கும், அதனாலதான் தோக்குறேன். ஜெயிச்சோம்னா வந்து அது சும்மா அது நமக்கு ஜெயிச்சிட்டா ஜெயிச்சோம்னா அந்த சந்தோஷத்தை பாருங்க. உட்கார சொல்றான். And what about you? I heard you're helping Sir Radzik. நம்மள பத்தி கேக்குறா. Radzik has me running in a few errands. நீ வந்து சர் ரட்சிக் கிட்ட வேலை செய்றியா அப்படிங்கறா. And I make a wage. So you've had your turn of luck. What's it like serving nobility? அவ்வளோ பெரிய ஆள்கிட்ட வேலை செய்கிறது வந்து எப்படி இருக்குன்னு கேட்குறா. த லேப் ஆஃப் லக்ஸரி இட்ஸ் அ ஒர்க் லைக் எனி அதர். சாதாரணமாக பேசுவோம், லக்ஸரி எக்ஸ்ட்ரீம்லாம் பேசலாம். மற்ற ஒர்க் மாதிரி இது ஒரு ஒர்க் தான். I suppose it's a job like any other. Of course. I'm sure it's no different than being a charcoal burner. You'll have to try harder than that. இந்த வெறும் ஜாலியாக பேசிக்கொண்டிருந்துட்டு வெக்கப்படுறான் என்ட்ரி blushing. Oi. Now then. Oh, Henry, what am I going to do with you? Wandering the land, turning innocent girls' heads. I hope your knees didn't buckle. Not really. I have my hands full with my duties. The only one here who said this all messed up is me. அவளோட அதிகமாக இருக்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணால் தான் நம்ம வின் பண்ண முடியும். ஸோ வேகமாக ஓடனால நீ வந்து காலை உடச்சிக்கலன்னு நினைக்கிறேன். I hope your knees didn't buckle too. You rascal. You know what? You rascal. Another time. Another time? The next time you come to see me. You will come and see me again, won't you? I don't know. அடுத்த டைம் பார்க்க வரேன்னு கேக்குறான். Well, if you do find the time, I'll be glad to see you. But now I have to go. Can I go with you? Just a little way. I don't want anyone to gossip. அடுத்த டைம் பார்க்க வருவியா? வருவல்ல அப்படிங்கிறான். நானும் கூடயே சேர்ந்து வரேன். Thank you for coming with me. I must ask Teresa out again in a couple of days. இன்னும் 2 நாள் கழிச்சு திரும்ப இவளை வந்து இல்லை ப்ரோ, இதில் வந்து அப்படிலாம் கிடையாது. குவெஸ்ட் ரிவார்டெல்லாம் கிடையாது. உண்மையாலுமே அந்த குவெஸ்ட்டுக்கு ரிவார்டு இருக்கும் பட்சத்தில் கிடைக்கும். இதெல்லாம் வந்து உங்களோட ஓன் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தானே. இவன்ட்டு வந்து God be with you. இவன்ட்ட வந்து குவெஸ்ட் பண்ண முடியாதுன்னு எப்படி ப்ரோ சொல்கிறது?
Farewell. சரி வந்துட்டு quest எடுத்துருக்கணும். அதான் 2 நாள் கழிச்சு திரும்ப வர சொல்கிறான்ல ப்ரோ. அப்போ எதனாவது நடக்குமா இருக்கும் ப்ரோ. இது அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கேருந்து ஒரு ரிவர் வருது, அப்படியே இங்கே வளையுது, நடுவில் ஒரு ஒன்று வந்து குட்டியாக வளையுது. இதுதான் ரேட்டாயோட மேப்பு. இங்கேருந்து ஒரு ரிவர் வருது, ஒரு பாலம் வேறு இருக்குது ப்ரோ. அந்த பாலத்தில் ஏறி அந்தாண்ட அப்படியே கரையோரமாக போய் உள்ளே வந்தால் ஒரு பாறை இருக்கான். இந்த பாறைக்கு பக்கத்தில் எக்ஸ்மார்க் போட்டுருக்கான். அப்போ வந்து இதுதான் நினைக்கிறேன். இந்தா பாலம். பாலம் வந்து இந்த பக்கம் வழி இருக்கணும். கரையோரமா போனா எந்த பக்கம் இருக்கும்? கரையோரமா போனா இந்த பக்கம் பார்த்த மாதிரி தான் இருக்கு. நான் அவார்டுக்கு போய்கிட்டே இருக்கேன். இதுவாக இருக்குமோ? வெங்கட் ப்ரோ ஹாய் ப்ரோ. இங்கே ப்ரோ ஒரே பாறையாக இருக்கு. கரெக்டான வழியில் தான் வந்திருக்கேண்ணா. இதான் ப்ரோ பாலம். இந்த பாலத்தில் தான் வந்து போகிற மாதிரி போட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா பாலம் இருக்குது. பாலத்தில் ஏறி வந்தால் காட்டுக்கு நடுவில் இருக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. எல்லாமே இருக்குது ப்ரோ. இதில் நீங்கள் எல்லாமே பண்ணலாம். ஆர்பிஜி தானே ப்ரோ இது? ஸ்டோரி, நல்ல ஒரு ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரியில் நீங்கள் பவர்ஃபுல் ஆகிறதுக்கு கிரைண்ட் அடிக்கலாம். இந்த மாதிரி மேப்ஸ் எடுக்கணும். ஏதோ மரத்துக்கு நடுவில் பாறை இருக்கிற மாதிரி போட்டிருக்கான். இங்கேயா இருக்குமோ ப்ரோ? இதில் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட இருக்கும் அது பார்க்கறதுக்கு. அது மாதிரி எங்கே போகுது? நம்ம சுற்றி அந்த பக்கம் வரணும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இப்படி போய் வளைஞ்சி மேலே ஏறி, இப்படி போய் வளைஞ்சி மேலே ஏறி பார்க்க அப்படி இருக்கு ப்ரோ. ஆனால் ஆன்லைன் ப்ளே த்ரூலாம் இல்லை, இதுதான் ஆஃப்லைன் தான். வீடே வந்துருச்சு. அதில் 2 ரிவர். ஓ மேப்பில் சொல்கிறீங்களா? கரெக்டாக தான் ப்ரோ இருக்கு. தா இங்கே பாருங்க, இது ஒரு ரிவர், இது ஒரு ரிவரு. இந்த பாலத்தை தான் காட்டுறானுங்க. சென்டரில் பாருங்கள் ஒரு ஐலாண்டு வேறு இருக்கா. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். ப்ரோ இந்த பக்கம் இருக்கு ப்ரோ, கீழே இருக்கு ப்ரோ, மேலே தேடிட்டு இருக்கோம். ஷிட் 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 ஷிட். தா பாலம் இருக்கா, பாலத்தை விட்டு வெளியே வந்தோன்னு போக சொல்கிறான். ரிவருக்கு கீழே மேலே ரிவர் ஓடிக்குதா, இங்கே ரிவர் ஓடிட்டு இருக்கா. ரிவருக்கு கீழே இது வந்து பாருங்கதா அப்படியே வளைஞ்சு வந்து இப்படி வருது.
ரிவர் இந்த ரிவர் கீழே தான் இருக்கு போல. கரெக்டா? ஆமாம், ரிவருக்கு கீழே தான் இருக்கு. ஆனால் இந்த ரிவர் வந்து கீழேருந்து வருது. ஆமாம், கீழேருந்து வருது. கரெக்டாக இருக்கு. கரைக்கு அந்தாட்ட போகணும். வீடெல்லாம் கட்ட முடியாது ப்ரோ, வீடெல்லாம் கட்ட முடியாது. நீங்கள் வந்து சோல்ஜராக வேலை செய்கிறனால நீங்கள் உங்களோட கேரிசனோட ராஜா ஒருத்தர் இருப்பார். ராஜான்னா ராஜா வேற ஒருத்தர், படைத்தளபதி ஒருத்தர் இருப்பார். அவர் கீழே தான் நீங்கள் வேலை செய்வீங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு விஷயம் அவருக்காக பண்ண இப்போ அவர் தான் எனக்கு ஹார்ஸ் கொடுத்தா அப்படி குதிரை. ஸோ அதே மாதிரி அவர் வந்து அவரோட கோட்டையிலே வீடு கொடுப்பா அப்படி. அந்த மாதிரி வேணா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போயே ஆக்சுவலாக வீடு கொடுத்துருக்கானுங்க. வீடுனா அப்படி தூங்குறதுக்கு இடம். இதில் வந்து அந்த ஹோமு அந்த சிஸ்டம்லாம் கிடையாது. தூங்கணும். ஸ்டோரேஜுக்கு ஒரு வீடு தேவைப்படும், ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் பொருள்லாம். ஸோ இதான் ரிவருக்கு இல்லையே, பாலத்தை கிராஸ் பண்ணில போக சொல்கிறான். புரியலையே. பாலத்தை கிராஸ் பண்ணி, ஆனால் வந்து டெரைன் இப்படி இருக்குது, மேலே ரிவர் இருக்குது. ஒரு மேப்பை ஒழுங்காக போட்டு வைக்கிறாங்களா? சனியம் பிடிச்சாங்க. கீழே தான் போய் பார்ப்போம். இதுதான் பாலம். எந்த இடம்? ஆமாம் ப்ரோ, அந்த மாதிரி அன்ஃபினிஷ்டாக இருந்தால் தான் உங்களுக்கு. ஐயோ, குதிரையை தண்ணியில் விட்டேன். உங்களுக்கு கண்டுபிடிக்க சேலஞ்சிங்காக இருக்கும், இல்லாட்டி ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க. குதிரை ஓரளவுக்கு தான் தண்ணியில் போகும். அப்பெல்லாம் காமிக்காது ப்ரோ. இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு வச்சு தண்ணியில் நனைஞ்சிட்டேன். ட்ரெஸ் எல்லாம் சேராயிரும். மேப்பா ப்ரோ? இருங்க, இருக்கிற எல்லா மேப்பையும் பார்க்குறேன். இதோட ஈஸியாக ஏதாவது ஒரு மேப் இருக்கான்னு. இது என்ன ஊருன்னே போடல விடுங்க, ஷேப்பை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஊரே போடல. இது பக்கத்தில் ஏதோ மைனிங்லாம் இருக்குன்னு போட்டிருக்கான். இது கேசல் இருக்கு, ரிவர் போகுது, இங்கேயும் கேசல் இருக்கு. இருங்க பார்க்குறேன். கேசல் இருக்கு இது, பட் மைனிங் இல்லையே இங்கே. மைனிங் வந்து இங்கே இருக்கும். இந்த மேப் இல்லை, இந்த மேப். இந்த மேப்பு ரேட்டாய் தான் ப்ரோ. இந்த மேப் இப்போ நம்ம இருக்கிற இடத்துல தான் ப்ரோ. ஏதோ உடஞ்ச கிணறு மாதிரி இருக்கான், அந்த இடத்துல இருக்குன்னு போட்டிருக்கான் பாருங்க ப்ரோ. இதுவும் அந்த ரெட்டை பாலம் தான் ப்ரோ போட்டிருக்கான். தெரியுதா உங்களுக்கு? ரெட்டை பாலம், நடுவில் ஒரு தீவு. இங்கே வந்து மில்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வரைஞ்சி ஒரு சக்கரை மாதிரி போட்டிருக்கான், தெரியுதா? ஸோ அதை தாண்டி அப்படியே நேராக ரோட்டில் போய் இது எடுத்தால் ஏதோ கட்டையெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்களாம். அந்த கட்டையை அடுக்குனதுலேருந்து லெஃப்ட் எடுத்து கீழே இறங்கினா ஒரு உடஞ்ச வீடு இருக்கான்.
அதே தான். இது என்னன்னு பார்ப்போம். இது ஏதோ ஒரு மரம். ஊஷிட்ஸ் பக்கத்தில் ஏதோ ஒரு விண்டு மில் இருக்கான், 3 ரோடு இருக்கான், பக்கத்தில் 3 கரை, ஒரு மரத்துக்கு பக்கத்தில் இருக்கான். ஆக்சுவலாக மேப் நம்பர் 4 இது ட்ரை பண்ணுவோம். இந்த மேப்பா ப்ரோ? இதையும் காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கேசில் கேட்லேருந்து வெளியே வந்தோம்னா அதே தான் ப்ரோ, அதே மேப்பு, அதே மாதிரி போகிறான். பக்கத்தில் ஒரு ரிவர் இருக்கிற மாதிரி காமிக்கிறான். ஒரே நிமிஷம் இருங்க. நீங்கள் இது கூட பண்ணுவானுங்க, நம்மள ட்விஸ்ட்டு கூட பண்ணுவானுங்க. இங்கே பார்த்தீங்களா, இதில் பார்க்கும்போது ஒரு ரிவராக இருக்குது, இப்படி பார்க்கும்போது ஒரு ரிவராக இருக்குது. அப்படியே உள்ள ஸ்க்ரோல் பண்ணோம்னா 2 ரிவர் ஆகுது, தெரியுதா? இந்த கேப்பில் இருக்கு போல ப்ரோ. இந்த கேப், இந்த பெரிய ரிவருக்கும் இந்த சின்ன ரிவருக்கும் நடுவில் இருக்க கேப்பில் இருக்கு போல. ஒரு நிமிஷம். இதுதான் நினைக்கிறேன். நாயை விட்டு தேட சொன்னோம்னா கூட வரும். பா மேலே ஏறி வந்துச்சு. இப்போ வந்து இந்த மேப் போயிட்டுருக்கேன். மேப்பை கிராஸ் பண்ணி நேராக போய் இதில் போனால் ஒரு மரம் வெட்டுற இடம் வேணும். அங்கே 2 வழி பிரியும். கண்டிப்பாக எடுக்கிறோம். இன்றைக்கி 2 ட்ரெஷர் எடுப்போம். இன்னொரு ட்ரெஷர் வந்து இதுக்கு இது பண்ணலாம், குதிரைக்கு. இது என்ன வழி வளையுது? ஐயோ, இந்த வழி இல்லையா? ஸ்ட்ரைட்டாக போனால் 2 வழி பிரியுதுன்னு போட்டிருக்கான். ஆப்பா, ப்ரோ மரத்தை கண்டுபிடிச்சிட்டா. இங்கே இருக்கு பாருங்க மரம், 2 வழி பிரியுது. வாடா. காசுவாதான் ப்ரோ வருவான் தக்லே. அடுத்த அப்டேட்டு ஏதோ ஃபில்லர் அப்டேட்டுங்கிறாங்க. பாப் இந்த ரோடு, இந்த மரம், 2 வழி பிரியுது. இதில் வந்து நியூ மேப் வந்து 3.0 வரலாம் ப்ரோ. இந்தா 2 வழி பிரியுது. அதில் ஒரு வழிக்குள்ளே பூந்து இடையிலேயே இன்னொரு வழி, இந்த வழி தான் நினைக்கிறேன். நீ நடந்தே போவோம். ஸ்வாட் எங்கடி? ஸ்வாட் இல்லாட்டி சீல்டு எங்கடி? சீல்டு இல்லாட்டி செத்துருவேன்.
இந்த ஏரியாக்குள்ள எங்கேயோ ஒரு உடஞ்ச வீடு இருக்கு ப்ரோ. உடஞ்ச வீடோ இல்லை செங்கலோ இல்லை ஏதோ அடுக்கி வச்ச மாதிரியோ ஏதோ இருக்கும். கேம் மேப்பு ஜூம் அவுட் பண்ணி காமிங்கத்தால மேட்சா எது ப்ரோ? ஜூம் அவுட் பண்ணிட்டேன். ஓ இருந்தலாம். இங்க ஏதோ உடஞ்ச வீடு இருக்குன்ற மாதிரி போட்டிருக்கான். கரெக்டா தான் போறேன்னு நினைக்கிறேன். வழியெல்லாம் வேற இருக்கு. இந்த உடஞ்ச வீட்டை மட்டும் காணாமப்பா. ஒரு மேப்பையாச்சும் கண்டுபிடிச்சேன்னு ஒரு இதுல இருந்தேன். செங்கல்லாம் போட்டு உடஞ்சிருக்க மாதிரி தான் போட்டிருக்கான். இதுக்கு நடுவில் அது எங்க வேணா இருக்கலாம் போல. இந்த ரோட்டு இந்த காட்டுக்குள்ள. ப்ரோ மைன் இந்த மைன் சொல்லியிருப்பானுங்களோ. இங்க பாருங்க ஒரு மைன் மாதிரி இருக்கு. ஆனா ஒரு பாறாங்கல்ல காமிச்சானுங்க, அது இல்லையே. மேப் 4 ஆமாம் ப்ரோ, மேப் 4 தான் பார்த்துட்டு இருக்கேன். மேப் 4 ப்ரோ, கரெக்டாக பாருங்க. கிராஸ் பண்ணி வந்தேன், இந்த வழியில் வந்தேன். மரக்கட்டை சிம்பிள் போட்டிருக்கா. மரக்கட்டை சிம்பிள்ல இருந்து 2 வழி பிரியுது. அதில் 2வது வழி கிட்ட வந்தால் ஒரு கல் மாதிரி போட்டு உடஞ்ச பில்டிங் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா கை சிம்பிள் போட்டு மார்க் போட்டிருக்கு. நீங்கள் இப்போ மேப்பில் பார்த்தீங்கன்னா பாலத்துலேருந்து வந்தேன், அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே வழி, இந்த வழியில் வளைஞ்சி நேராக வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா மரக்கட்டை இருக்கா. ஸோ மரக்கட்டையிலேருந்து 2 வழி பிரியுது. அதில் 2வது வழியில் இந்த ஏரியாக்குள்ளே தான் எங்கேயோ ஏதாவது ஒரு வீடோ இல்லை ஏதோ உடஞ்சி கிடக்குது. இது உள்ள வழியாகவே இருந்ததுனால வந்தேன். குதிரையிலே போவோம். கண்டுபிடிச்சேன். இதான் அந்த கல்லு தெரியுதா, உடஞ்சிருக்கு. யோ உள்ள எவனோ இருக்காயா, தெரியுதா? பண்டிட்டா இருந்தா நம்மளை போட்டு தள்ளிடுவானே. ஸ்பேடு எங்க இருக்கு? பக்கத்துல போனாலே இது டிக்கு காமிக்குன்னு நினைக்கிறேன். இங்கதான் ப்ரோ இங்க இருக்கு. அவனுங்க கிட்டலாம் கூட போடதா. இங்க பாருங்க, எக்ஸாக்டா தான் இந்த ஷேப்பு மேப்ல ஓரளவுக்கு இது இருக்கு.
இந்தா தெரியுதா உடஞ்சி கிடக்குதா? பட் வந்து இதுக்கு இந்த பக்கம் இருக்கா? இங்க வந்து ஏதோ இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. அதுகிட்ட சொன்னா கூட அது சர்ச் பண்ணலாம். Hey, who's there? What? Well, I never. The pig turns up willingly for the slaughter. You call it? God damn! ரெண்டு பேர் வந்தாங்கன்னா ஓடிரும். Come on then. அடிடா டேய். போச்சு ரெண்டு பேர். Watch out! What's the matter? Come on. Alarm! Well, gone weak. Come here, little liver. Take cow. I'm gonna enjoy this. Had enough? What's the matter? Yeah. Come on! You gonna cry now? You call that combat? Here! You're... You'll get... Gone weaken. புடிச்சு இழுத்தெல்லாம் அடிக்கிறானுங்க ப்ரோ. இந்த நாய்க்கு சிக்குன்னு ஒரு கமாண்ட் இருக்கும். Fucking hell. What's the ஒருத்தன் ஓடிட்டான். No more fooling around. எர்ராடே. வாடா 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 வாடா. வாடா 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 வாடா. வாடா வாடா வாடா. ஐயோ சரியா தடுக்கிறான். ஒரு அடி கூட வாங்க கூடாது ப்ரோ இவன்ட்ட.
ஓப்பனிங் எங்க இருக்குன்னு பார்த்து அடிக்கணும். Oh dear, that hurt. Bollocks. I'll wring your neck. Damn. ஸ்டாமினாவையும் பார்த்துக்கணும். வாடா 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 வாடா. மூச்சு வாங்குறான் தெரியுதா? மூச்சு வாங்கினா ஸ்டாமினா பார் ஏறுதுன்னு அர்த்தம். அந்த டைம்ல நம்ம அடிக்கலாம். ஐயோ 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 ஐயோ. You'll die for that. இந்த நாய்க்கு அப்பா சரண்டர் ஆயிட்டான். நாயே காசு கொடுத்துருவோடா. You'll have to pay up. Then you if you insist. போடா கிளம்புடா. உனக்கு எனக்கு நீ பேச்சுறது கிடையாதா? போயிரு. அப்பா 2 பேர்த்த சமாளிச்சிருப்பதுக்குள்ள ப்ரோ அதுக்கு சிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கமாண்டு இது பட்டும் ப்ரோ. அது பண்ணோம்னா என்ன பண்ணோம், அது சேர்ந்து கடிக்கும். இதை முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா இவ்வளோ நேரம் சண்டை போட்டிருக்க மாட்டேனேயா. இருந்தாலும் பரவாயில்ல விடு. ஒரு 28 ரூபா அவன்கிட்டருந்து கிடச்சிது. அவன்கிட்டருந்து மட்டுமே. இப்போ அவன் கேம்பில் ஆளுங்க இல்லைன்னா அங்கேயும் போய் திருடலாம். 2 பேரையும் அடிச்சு வரட்டியாச்சு. இதுலையா? இதில் ஏற மாட்டானே ப்ரோ. இதில் வேணா ஏறலாம்னு நினைக்கிறேன். ஆமாம் இதில் ஏறலாம். ஓஹோ செஞ்சு விட்டாங்க. சரி எல்லாம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிச்சுல. ப்ரோ இப்போ ஏதோ டேக்குன்னு ஒரு ஆப்ஷன் வந்தது ப்ரோ. ட்ரெஷர்ன்னு உள்ளே ஒழிச்சு வச்சிருப்பாங்க நினச்சா வந்தேன் ப்ரோ. செய்கையா போகுன்னு நான் நினச்சி பார்க்கல. ஹார்ட் பீட் பாருங்க அடிக்குது. டுப் 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 டுப்னு. இவனுங்க கேம்பும் நமக்கு தான் ப்ரோ. அன்ஃபார்ச்சுனேட்லி இவனுங்க கேம்பில் வந்து லாக் பிக் இருக்கும். ஆனால் பாய்சன் வைனா பாய்சன்லாம் பண்ணலாம். இவனுங்க கேம்பில் வந்து லாக் பிக் இருக்கும். ஆனால் அது வந்து இந்த பொட்டிக்குள்ளே இருக்கும். சங்கட்டம். சரி விடுங்க, இடத்த கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டே திரும்ப வருவோம். ஐயோ சொன்னல ப்ரோ, அடிச்சு கொல்ல போறானுங்க. போச்சு 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 போச்சு. இவனோட சேர்த்து விட்டுரும். டே காப்பாத்துக்கடா. டே 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 டே. ஷிட். அதுக்கு தான் ப்ரோ ஃபாஸ்ட் ட்ராவலுக்கு வந்து பர்க் வாங்கணும்.
லைக் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து முன்னாடியே பார்த்துருவோம். அதுக்கு தான் நம்ம வந்து மியூல்னு ஒன்று எடுத்தோம். அதில் வந்து பர்சன்டேஜ் போட்டுருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் போட்டிருக்கோம். அந்த பர்சன்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா பரவாயில்ல விடுங்க, நம்ம அங்கேருந்து இங்கே வரணும்னு நினச்சோம், அவனுங்க சாவடிச்சு அனுப்பிச்சு விட்ருக்கானுங்க. இவங்கிட்ட வந்து இவன் லாக் பிக் சொல்லி தருமோ 2 லாக் பிக் தருவான். Hold the lockpick in your right hand and use it to feel. Got it? Good. Now turn the whole lock with the blade, but don't stop holding the tumbler with the pick. Otherwise, you'll be fucked and you'll have to start all up. You're a dab hand, Hal. Make something out of you yet. Remember. Hey, souvenir shops. With real locks, you have to watch out for the pick. Try it a few more times if you like. Then good luck with the real thing. இல்ல bro, அவன்ட்ட இத பண்ணோம்னா Hey, lad. Don't you want a little wager on ஒரு இது கிடைக்கும். I hear you're able. Certainly. I'd like to கத்துக்கலாம். ஐயோ இதுவே 60 ரூபா போச்சு ப்ரோ. அவனுங்க 2 பேத்தையும் அடிச்சு எடுத்த காசும் போச்சு, ட்ரெஷரும் போச்சு. இந்த வாட்டி ட்ரெஷர் எடுத்துடலாம். எனக்கு இப்போ என்ன வேணும்னா இதுதான் வேணும், லாக் பிக்ஸ் தான் வேணும். லாக் பிக் பா ப்ரோ, ஒரே ஒரு லாக் பிக் இருக்கு ப்ரோ. இந்த ஒரு லாக் பிக்கை நம்பி அந்த இடத்துக்கு போகிறேன், பாப்பா என்ன நடக்குது. அதில் மட்டும் காசு இல்லை சாம்பு மோனுங்களே. இந்த அடி வாங்கினதுக்கு உங்களை கொல்லாம மாட்டேன். இதில் இன்னொரு என்ன இதுனா, செத்துட்டோம்னா நம்ம எடுத்த பர்க்கும் போயிடும்னு நினைக்கிறேன். நம்ம அவனுக்கிட்ட ஸ்வாட் ப்ளே பண்ணி அவ்வளோ பர்க் எடுத்தோம்ல, அதுவும் போயிடும். யுவர் ஆர்ஸ் கேன் கேரி மோர் பட் இஸ் ஸ்லோவர், கான் பி கம்பைன்டு. யுவர் ஆர்ஸ் இஸ் ஃபாஸ்டர் பட் கேரிஸ் லெஸ் வெயிட், கான் பி கம்பைன்டு. இது எடுத்துப்போம், ஃபாஸ்ட் ஆர்ஸ். ப்ரோ அப்படி கூட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். செத்து கிடக்கிற மாதிரி நடிப்பாங்க ப்ரோ சில பேர். பக்கத்தில் போய் நம்ம எடுக்க போனோம்னு வச்சுக்கோங்க, டப்புன்னு கும்பல் சேர்ந்து போட்டுருவாங்க. என்ன வேணாலும் நடக்கும். அப்புறம் வந்து இந்த மரத்துக்கு அந்த மரத்துக்கு நடுவில் கயிறு கட்டியிருப்பாங்க, கயிறு கட்டி வெளிப்பிரி பண்ணுவாங்க. கிராதகனுங்களா, அங்கேருந்து இங்கே வரைக்கும் நடக்கட்டிங்களா?
ஐயோ ஈஸி லாக் பிக்குன்னு நானுங்க. அப்பா என்ன இருக்கு உள்ள? ப்ரோ 200 ரூபா இருக்கு ப்ரோ. வர்த்து ஆர்மரு ரெசிபி ஃபார் லல்லபை போர்ஷன் ஏதோ புக் இருக்கு. 400 ரூபா மதிப்புள்ள ஒரு செருப்பு இருக்கு. 500 ரூபா மதிப்புள்ள ஒரு ஹேமர் இருக்கு. வார்ஹார்ஸ் ஹெல்மெட், சில்வர் ரிங், வார்ஹார்ஸ் ஷூஸ் 1 ரூபா தான், தேவையில்லப்பா. பார்த்து செலவு பண்ணும் ப்ரோ, பெரிய காசு. மேலேருந்து கீழே குச்சதில் முட்டிங்கால்லாம் உடஞ்சிருச்சு பாருங்க. கீழே காமிக்குதா? இப்போ அந்த அவனுக்கு ஒரு மருந்து வாங்க போகிறான்ல, அந்த மருந்தை நானும் வாங்கி போடணும். ₹1 வாய்ப்பு தரலன்றீங்களா? இல்லை ப்ரோ, இங்கே ஒரு வேல்யூ காட்டும், சில டைம் அங்கே போகும்போது குறைஞ்சிரும். அது இருக்கிறதே ₹1 தான். சரி இதில் விட்டேன். மணி எவ்வளோ? சாயந்தரமாயிடுச்சு, நைட் ஆக போகுது. அதனால் என்ன பண்ணிடலாம், இருக்கிற ஹெல்த்தை வச்சு, இருக்கிற காசை வச்சு இதை வாங்கிடுவோம். அவனுக்கு வேறு ஏதோ கடன் கொடுக்கணுமா? எவ்வளோ கடன் கொடுக்கணும்னு தெரில. இந்த ஆளுக்கு மருந்து வாங்கிட்டு வந்து தர்றதுக்கு நான் சாக வேண்டி இருக்கு. யோ, my respects. அந்த சாம்பு மோனுக்கு மருந்து குடியா. இங்கே அந்த மருந்து சாம்பு மாவன் $49 தர முடியாதியா. காசு சம்பாதிக்கிறதுக்கு என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கான். Satisfied? That's a poor offer. Oh, that's a decent price. $5 குறைச்சிருக்கான் ப்ரோ. இப்படின்னு பேசி மொட்டை தலைய சொட்டனா இங்கே தான் இருக்கும். என்னது ப்ரோ? காலேஜ் போகும்போது டிக்கெட் எடுக்கும். Jesus Christ be praised. I bought you an... bought you the embrocation, and you were right, it certainly wasn't cheap. I know, lad. I've been using it for years. Will you let me have a look at the Black Chronicle? Well, you helped me, so now I'll help you. Come along and I'll show you our Black Chronicle.
That really is a miraculous ointment. You haven't even rubbed it on and it's already working. You know how it is. Faith itself is the greatest healer. Just Hey, thinking about the relief it will bring makes me feel better. So don't look a gift horse in the mouth. Come along. God be with you. ப்ரோ என்ன பேசுகிறா பார்த்தீங்களா? வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே சரி வா நான் அவனை காட்டுறேன்றான். ஹென்ரி அப்போ கேட்குறான், இப்போ உங்கள் வழியில் எங்கே போச்சு? ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே எழுந்திருக்கிறீங்க அப்படின்ட்டு. நீ வாங்கிட்டு வந்து கொடுத்தோன்னே என்கிட்ட மருந்து இருக்குது, நம்ம எப்போ வேணால் அப்ளை பண்ணிக்கலாங்கிற அந்த சந்தோஷத்துலேயே எனக்கு முட்டு வலியெல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிறான் ப்ரோ. தண்டம். Could you find something for me in that book? The thing is, I don't அந்த அளவுக்கு நம்ம கிட்ட ரீடிங் கெபாசிட்டி இல்ல. So what do you need to know? I'm trying to track down those Neuhoff. பாத்தீங்களா? இப்போ நம்ம கிட்ட ரீடிங் இருந்தா நம்மளே படிச்சிருக்கலாம். Cronies of Limpy Lubosh from Uzhitz. Give me a while. May the Lord watch over you. அதாவது ஊசிட்ஸ்ல நடந்த கிரைம்லாம் இருக்கும்ல, அதுல ஒரு சில டைம் மாட்டியிருப்பான். அப்போ வந்து தனியாக மாட்டியிருக்கானா இல்லை கூட யாராவது இருந்திருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறான். இப்போ இதில் அவன் கூட யாராவது இருக்காங்கன்னா அவங்கள விசாரிக்கலாம்ல. படிச்சுக்கிட்டு இருக்கான். நம்மளும் ஒரு டைம் படிப்போம். டோண்டா a farmland of இருக்கு பாருங்க ப்ரோ. டோண்டா a farmland of Lashmi on Holy Saturday did testify under trial by Odriel that he did ride with Lubish called Lumpy of Uzhitz and TD rob wayside shrines. He did testify that by Talemberg they did rob 5 horses of the bailiff from which they did take the valuables worth of groschen and that they were present to called Riki. Oh, testify that he could company. Bro, Riki no ஒரு friend இருக்காம் bro. தெரிஞ்சு வச்சு. So did you find any mention of Limpy in the book? I did. Apart from Lubosh, there's mention of some Anton from Lashim and Hinek, known as Riki. Anton from Lashim, Hinek. That's a stone's throw from here. Aye, certainly closer than Flashim. Thanks for your help. Thank you for that ointment. Take care now. ஓன்றது இந்த ஒரு விஷயத்துக்கு ஃபைனலி இந்த ஊரில் தான் இருக்கான் போல. ட்ராக் டவுன் ரீக்கி. ஸோ இந்த ட்ராக் டவுன் ரீக்கியிலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இப்போதைக்கு என்ன பண்ணிடுவோம், இங்கேருந்தெல்லாம் சேவ் பண்ண முடியாது, கொஞ்சம் ரிப்பேர் பண்ணிப்போம். God be with you. Good luck to you. சின்னவாட்ட ஒரு ஆர்மரில் ஒரு புதுசாக ஏதோ ஒரு மாஸ்க் கிடச்சி. ஓய் ப்ரோ, வாரார் ஹெல்மெட்னு ஒன்று கிடச்சிருக்கு ப்ரோ. நம்மக்கிட்ட இருக்க ஹெல்மெட்டுக்கு வந்து டிஃபென்ஸ் வந்து 6 தான். ஆனால் இந்த வாரார் ஹெல்மெட்டுக்கு டிஃபென்ஸ் வந்து 24 கொடுத்துருக்கானுங்க ப்ரோ. நைஸு, இதே போட்டுப்போம். ஆனால் என்ன மண்டை தான் கொஞ்சம் காமெடியாக இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அப்போ இந்த மண்டையை விற்றுருவோம். விற்றா நம்மக்கிட்ட கிடச்ச பொருள்லாம் விற்றோம்னா நல்லா காசு வரும். செல், இதை விற்றுருவோம். இங்கே பார்த்தீங்களா ப்ரோ, 100 ரூபாய் ஆயிடுச்சு.
விலை அப்படியே குறைச்சி விட்ருவானுங்க ப்ரோ. கொஞ்சம் ஹேகிள் பண்ணி ஏற்றி கேட்போம். I'd like to discuss the well. What about this? That's too much. Satisfied? We're getting there. Just drop the price a bit more. பிட் மோர்னா இங்கே தான் நான் Very well, I agree. 135 ரூபா தான் கொடுப்பேன்றான் ப்ரோ. Vegetables, fresh vegetables. Look, smell. Aren't they lovely? Good day to you. Good luck to you. என்கிட்ட வந்து வெப்பன்ஸ்லாம் வைக்கலாங்க. பார்த்தீங்களா அங்கே வந்து 550 ரூபான்னு போட்டுருந்துச்சு. இங்கே வந்து பாருங்கள் 121 ரூபாய்க்கு தான் வாங்குறான். ஸோ அப்படியே கம்மியாயிரும். அதனால தான் அதை அப்படியே விட்டுட்டேன். அப்பா கத்தியை ரிப்பேர் பண்ணுறதுக்கு 61 ரூபா கேட்குறான் ப்ரோ. ஷிட்டு. I'd like to discuss the Why not? Is this enough? That's not enough. Finally, a reasonable sum. Have pity on me, a poor wretch. Sigismund and his murderer. ஆமாம் ப்ரோ 100 ரூபாய்க்கு தான் கேட்பான். அதான் சொன்னேன். அந்த அங்கே பார்க்கும்போது அவளை வேல்யூ போட்டிருக்கோம், விற்கும் போது அது கம்மியாக தான் போகும். அதே மாதிரி நம்ம ஒரிஜினல் வேல்யூ இருக்குங்களா அது மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், வண்டியை எடுத்துட்டு வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு தூங்கிடுவோம். ஸோ இன்றைக்கி கேஸுக்கு வந்து என்ன பண்ணோம்னா நேராக ஊஷிட்ஸுக்கு போய் லிம்பி லூபிஷ் அப்படிங்கிறது தான் வந்து அந்த லிம்பிங் மேன் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சோம். லிம் பண்ணுற பேர் வந்து லூபிஷ். ஸோ அவர் வீடை வந்து நம்ம கேட்டோம். வீட்டுக்கு போய் பார்த்தா அவரை க்ரூசிஃபை பண்ணி வச்சுருந்தானுங்க. செவுத்தில் 2 கையிலையும் ஆணி அடித்து குடலை உருவி கீழே தொங்க விட்டு கொடூரமாக சாவடிச்சு வச்சுருந்தானுங்க. ஸோ அந்த கொலையை பார்த்துட்டு மக்கள்கிட்ட விசாரித்ததில் அவன் சாகிறதுக்கு முன்னாடி வந்து ப்ரீஸ்ட்டை தான் போய் பார்த்தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே போய் ப்ரீஸ்ட்டுக்கிட்ட நம்ம வந்து பேசி விஷயத்தை கறக்கலான்னு பார்த்தா அவர் வந்து இல்லைப்பா பாவம் மன்னிப்புன்னு நம்மளோட சொன்னதெல்லாம் வந்து சொல்லக்கூடாது, சர்ச்சு மேலே இருக்க நம்பிக்கை போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சா. அப்படி அப்புறம் அவர் கூட அப்படியே க்ளோஸ் ஆகிறங்கிற பேரில் சரக்கடிச்சு தம் அடிச்சு சார் அவருக்கு நமக்கு பிரச்சனை ஆகி அவருக்கு வேலை போகிற நிலைமையாகி அதுக்கப்புறம் பெய்லீஃப் கிட்ட கேட்டு பெய்லீஃப் வந்து என்ன சொன்னா அப்படின்னா இவனுங்க எப்போ எந்த தப்பு பண்ணாலும் சைத்து ரெக்கார்டு இருக்கும், இவனுக்கு வந்து ஊஷிட்ஸில் பண்ண தப்பில் யார் கூடயாவது சேர்ந்து பண்ணியிருக்கானான்னு பார்த்தேன்னா உனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னதில் இங்கே வந்து ரெக்கார்டு பார்க்கும்போது ரீக்கி அப்படின்னு ஒருத்தர் சிக்கியிருக்கான். ஸோ அந்த ரீக்கிட்ட தான் வந்து நாளைக்கு போக போகிறோம். ஸ்லீப் அண்ட் சேவ் பண்ணிடுவோம். ஸோ 1 மணி நேரம் தூங்கி வச்சு அப்படியே ரீக்கியிலேருந்து நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். பாய்கள் கோடி. பாய் ப்ரோ, பாய் ப்ரோ, பாய் ப்ரோ, பாய் ப்ரோ. ஏகிரிஸ்ட் ப்ரோ பாய். நாளைக்கு தான் கடைசி சான்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஏகிரிஸ்ட் ப்ரோ இது கிடைக்கிறதுக்கு. நமக்கு இதுக்கு அது பேர் என்ன பீட்டா கிடைக்கிறதுக்கு பார்ப்போம். என்றையா பாய்யா, பாய் ப்ரோ. ஏன்னா இன்றைக்கி எந்த மெசேஜும் வரல.